ஓகே, வணக்கம். மீண்டும் என்னுடைய அன்பு அதிபர்களுக்கும் ஐயமுட்டினுடைய என்னுடைய 82 83 84ஆம் வேற மீளாய்வு திட்டமிடல் கூட்டத்துக்கு மீண்டும் நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த 82 83 84ஆவது எங்களுடைய மீளாய்வு கூட்டங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட முக்கியமாக ஒவ்வொரு பாடசாலைகளும் தொடர்ச்சியாக பல முன்மாதிரியான செயல்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், சமூகத்தை இணைக்கிறீர்கள். எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் தொடர்ச்சியாக கட்டுப்பாடுகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதன் நோக்கம் நீங்க பார்த்துருப்பீங்க, போன கிழமை கூட ஒரு தென் மாகாணத்தில் இருக்க ஒரு பாடசாலையில 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவுல ஏதோ ஒரு விதத்துல அவைக்கு ஒரு அலர்ஜி ஏற்பட்டிருக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு அலர்ஜி வந்ததுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கணும். இப்ப நாங்க இதுகளெல்லாம் ஏன்னு சொன்னா, உண்மையில எனக்கோ ரூபனுக்கோ நேரடியாக எந்த பாதிப்பும் வரப்போறேல. ஆனா நீங்கள் அதிபர்கள் என்ற முறையில சமூகத்தினுடைய தலைவர்களா இருக்கிறபடியா உடனடியா உங்களை நோக்கித்தான் உடனே ஆட்கள் கேட்பார்கள், கேள்வி யார் இந்த சாப்பாடை கொடுத்தது, எப்படி கொடுத்தது. ஆனபடியா நாங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய முதலான தலையாய கடமை. அந்த கடமையில உணவு மட்டுமில்லை, உங்களுடைய அடுத்த நீங்கள் பாடசாலை மட்டத்துல உங்களை நோக்கி வர வேண்டிய நல்ல நல்ல விடயங்களுக்கு எல்லாம் உங்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தித்தான் எங்களுடைய செயல்பாடு இருக்கும். அந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்வதற்காகத்தான் பல கட்டுப்பாடுகளையும் பல நுணுக்கமாகவும் சில விஷயங்களை நாங்கள் உங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுல ரூபன் 24 மணி நேரம் உங்களுடைய பயணிக்கிறார், உங்களுக்கு தெரியும். உண்மையில ரூபனுடைய சேவை மிகவும் அளப்பெரியது. எங்களுடைய இந்த அமைப்பு 83ஆவது வாரத்தை நோக்கி நகருது என்று சொன்னா, 84ஆவது வாரத்தை அடுத்து போகுது என்று சொன்னா, அதுக்கு உண்மையான காரணம் நாங்கள் வருகின்ற பாதையில் ஏற்படுகின்ற சவால்களை எதிர்பார்த்தும் சவால்களை அனுபவங்களூடாகவும் உங்களை பாதுகாப்பதற்காக எடுக்கின்ற முயற்சிகள். அதை நான் முதல்ல உங்களை அனைவருக்கும் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னு சொன்னால், எங்களுடைய குடும்பத்தில் கிட்டத்தட்ட 750 800 பேர் வந்து போகினோம். அப்போ உண்மையில எங்களுடைய செயல்பாடுகள் 800 பேருடைய வலயங்களில் அவர்கள் கூடாக பல இடங்களில் எங்களுடைய செயல்பாடுகளை பற்றிய தகவல்கள் பரிமாறப்படும். அப்ப இது எங்களுக்கு நல்ல விஷயம். அதே நேரத்தில் ஒரு பிள்ளை நடந்தா அதை உடனடியாக பெறவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அதனாலதான் கன அமைப்புகள் சில விஷயங்களை ஓப்பனா செய்கிறதில்லை, சில விஷயங்களை பதிவுகளை விடுறதில்லை. ஏனென்று சொன்னா காலம் பத சொல்லட்டும் என்று விடுகிறோம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அன்றன்றே என்ன செய்கிறோமோ அதை நாங்கள் உடனேயே காட்டுகிறோம். அதுல வரக்கூடிய சவால்களை உங்களுடைய அனுபவங்களூடாக எங்களை நீங்கள் வழிநடத்தலாம். அதே நேரத்தில் எங்களுடைய நண்பர்கள், நிதியாளர்கள் மற்றும் நல்ல ஆர்வ தொண்டர்கள் கூட எங்களை வழிநடத்துவார்கள். இப்போ நாங்கள் ஒரு சின்ன இஷ்யூ இருந்தாலும் உடனே எங்களை கால் பண்ணி கேட்பினோம், இப்படி செய்திருக்கலாம் சார். அப்போ உண்மையில இது ஒரு எங்களுக்கு உள்ள ஒரு புரிந்துணர்வோட நடக்கின்ற ஒரு சமூக பணி. அந்த பணியில உங்கள் அனைவருடைய அர்ப்பணிப்பையும் உங்கள் அனைவருடைய புரிந்துணர்வுக்கும் எங்களுடைய ஐயமுட்டின் குடும்பம் சார்பாக நான் உங்கள் அனைவரையும் தாழ்மையாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஏதாவது உங்களுடைய மனநோக நடந்திருந்தால் கூட எங்களை மன்னிக்கணும். ஏனென்றால் நாங்கள் உங்களுடைய பாதுகாப்பை தான் எங்களுடைய பாதுகாப்பை பார்ப்போம். இதுக்கு மேலால இந்த முறை A-level உயர்தர பரீட்சை ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய தொடர் செயல்பாடுகள் ஐயமுட்டினுடைய செயல்பாடாக இருந்தால், உணவோடு இருந்தாலும், நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட 10 வருடங்கள் 2012ஆம் 13ஆம் ஆண்டிலேயே நாங்கள் இந்த விஷயங்களை ஆரம்பித்து கல்வியை எவ்வாறு ஆசிரியரை பற்றாக்குறையுடைய இடங்களுக்கு எப்படி கொண்டு செல்லலாம், ஆசிரியர்களை எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்கின்ற அந்த செயல்பாடுகளில் நாங்கள் 12, 13, 14, 15, 2000 அப்படியான ஆண்டுகளில் சில கன விடயங்களை உள்வாங்கி செய்திருந்தாங்க. அதனுடைய விளைவா இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நாங்களும் ஒரு பங்காளிகள் என்பதில் நாங்கள் உண்மையில உரிமை கோரலாம். ஏனென்றால் இன்றைக்கு கல்வி தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது. எங்களுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு கல்விதான் ஒரே ஒரு வழி என்பதை நாங்கள் எத்தனையோ விதமாக, எவ்வளவோ முறை, எத்தனையோ பிரச்சாரங்கள் மூலமாக நாங்கள் இதை
மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதற்குரிய தேவைகளை உருவாக்கி இன்றைக்கு ஐயமுற்றின் குழுமம் வந்து சொந்தமாக, அதாவது பாடசாலைக்கு தேவையான பாட விதானங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்புக்கு, 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப், O level, A level, அதே மாதிரி பாடசாலையில் உள்ள மாணவர்களை தக்க வைப்பதற்கான சவால்களாக இருக்கின்ற உணவு, அதைவிட பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையிலான தொடர்பாளை கூட்டுவதற்கான சமூகத்தினுடைய இணைப்பு. இப்படியாக ஒவ்வொன்றாக நாங்களே எங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த சவால்களோ அவ்வளவையும் நாங்கள் உள்வாங்கி அந்த சவால்களை வெற்றி கண்டிருக்கோம். அந்த வெற்றி என்பது இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நாங்கள் இன்னொரு அமைப்பு, அதாவது இன்றைக்கு நாங்கள் தென்பகுதியை சேர்ந்தவர்களிடம் ஒரு டிவியையோ அல்லது ஸ்மார்ட் போர்ட்டையோ வேண்ட அளவுக்கு இல்லை. இன்றைக்கு நாங்கள் முந்தி நாங்கள் அவரிடம் தான் வேண்டினாங்க. இப்ப நாங்களே எங்களுடைய தமிழ் பிள்ளைகளுடைய தமிழ் மாணவர்களை உள்வாங்கி இன்றைக்கு நாங்கள் செய்கின்ற திறன் வகுப்பறைகளாக இருந்தால் என்ன, கணனிகளாக இருந்தால் என்ன, எங்களுடைய சொந்த தயாரிப்பிலேயே எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற எங்களுடைய தமிழ் மாணவர்களை உள்வாங்கி அதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயமுற்று தமிழ் மக்களுடைய அவர்களுடைய அர்ப்பணிப்பிலேயே தாங்கி இருக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கு. ஆகவே இது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த A level ரிசல்ட்ஸ் என்று வந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய இந்த 10 வருட செயல்பாட்டின் ஊடாக பல மாணவர்களையும் மாணவர்களுடைய சகோதரர்கள் அப்படி என்று சொல்லி அந்த ஒரு வளர்ச்சியில நாங்கள் இன்றைக்கு இலங்கையின் வடக்கு கிழக்கு மலையகத்துல கல்வியில முன்மாதிரியாக இருக்கின்றோம். இப்போ நாங்கள் எங்கேயோ ஒரு 10 வருஷத்துக்கு முதல் கீழே போய் திருப்பி பழையபடி எங்கே அந்த கல்வியை நாங்கள் எடுத்து செல்லணுமோ அப்படியான சில பகுதிகளுக்கு எடுத்து செல்வதன் மூலமாக பழையபடி எங்களுடைய இன்றைக்கு பார்த்துருப்பீங்க, கிழக்கு மாகாணமா இருந்தானே, வன்னியா இருந்தானே, மலையமா இருந்தானே, A level பரீட்சையில பலத்த சாதனைகளை உருவாக்கி இருக்கிறது. பல மாணவர்கள் யூனிவர்சிட்டி போகிறார்கள், பல மாணவர்களும் எல்லா விதமான துறைகளுக்கும் பாடசாலை பல்கலைக்கழக துறை போகிறார்கள் என்றால் அதில் எங்களுடைய பங்கு முக்கியமாக இருக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு எங்களுடைய விவேகலா என்கின்ற லிண்டுல என்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவியின் கோவிட் நேரங்களில் எங்களுடைய விரலிகளை O level விரலிகளை மட்டும் பாவித்து 8A எடுத்திருந்தவர் சேர்ந்து இந்த முறை 2AB எடுத்து விக்டோரியா பண்டாரவள விக்டோரியா கேம்பிரிட்ஜில் 2AB எடுத்து இப்போ மெடிசின் செய்ய போறா. ஃபர்ஸ்ட் டைம் அந்த தேயிலை தோட்ட அந்த எஸ்டேட்ல இருந்து ஒரு பிள்ளை இந்த 70 வருடங்கள்ல முதல் டாக்டரா போறோம். உண்மையில பாத்தீங்கன்னா எங்களால இந்த வாய்ப்புகள் வசதிகள் இருக்கின்ற இடங்கள்ல இருக்கிற திறமைகளை கொண்டு வருவதற்கான முயற்சியில பல வெற்றிகளை கண்டிருக்கோம். அதில் இன்னொரு பள்ளிக்கூடம் அவர்களை பாடசாலை போன வருடம் தான் நாங்கள் அதுக்கு ஸ்மார்ட் கிளாஸும் கொடுத்தனாங்க. அதில் வேலாயுதம் சாருக்குரிய அவருடைய பரிந்துரையின் பேரில் தான் அந்த பாடசாலை செய்தாங்க. அவர்கள் 17 பிள்ளைகள் பரீட்சையில் சித்தி பரீட்சைக்கு போய் அந்த 17 பிள்ளைகளுமே 3 பிள்ளைகள் 3 எடுத்து 100க்கு 100 வீதம் பாஸ் பண்ணி எல்லாரும் யூனிவர்சிட்டி போற அளவுக்கு அந்த பாடசாலை உருவாவதற்கு அவருடைய அதிபரனுடைய கருத்து எங்களுடைய இந்த ஸ்மார்ட் வகுப்பறையில் உள்ள பாட விதானங்களை தனியே படித்து நாங்கள் இந்த வெற்றியை சாதித்து என்று அவருடைய கையெழுத்து மூலம் எங்களுக்கு தந்திருக்கிறார். இப்போ இவை எங்களுக்கு ஒரு மிகவும் சந்தோஷம். அதை விட உங்களுக்கு தெரியும், O levelல நீங்கள் அனைவரும் மிகவும் வெற்றியை சாதித்த பாடசாலைகள். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் எங்களுடைய கட்டுப்பாடுகளோடு சேர்ந்து நீங்கள் பயணிப்பீர்களாக இருந்தால் எங்களுடைய இந்த சமூகத்திலான தமிழ் செல்வங்களுடைய பிள்ளைகளுடைய வெற்றியை நாங்கள் சாதிக்கலாம் என்று சொல்லி, அடுத்ததா ரூபன் உங்களுடைய இப்ப வளமை போல அந்த புள்ளி விவரங்களை கதைப்பார். அதுக்கு பிறகு திரும்பவும் அதிபர்களிடம் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எவ்வாறு வெற்றி கண்டீர்கள் என்பதை கூறலாம். இதுல முக்கியமாக 3 பாடசாலைகள் மிகவும் திறமையாக உங்களுடைய இந்த ஐயமுட்டு செயல்பாடு செய்திருக்கிறீர்கள். ரூபனே நேரடியாக சொல்லுவேன். எனவே அனைவருக்கும் வாழ்த்துகளோட ரூபன் நீங்கள் இதை கேட்கணும். நன்றி முரளி அண்ணன். மீண்டும் ஒரு முறை 2 வாரத்தின் பின்னர் நாங்கள் உறவுகளாக மதிக்கின்ற இன்றைக்கும் நாங்கள் மதிக்கின்ற அதிபர்கள் ஆசிரியர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. உங்கள் எல்லோருக்கும் ஐயமுட்டின் சார்பில் இனிய காலை வணக்கங்கள். ஒவ்வொரு 2 வாரமும் சனிக்கிழமை வருகின்ற பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கும். உங்களை சந்திக்கலாம், கதைக்கலாம் என்ற ஒரு உறவாகத்தான் உங்களை பார்க்கின்றோம். சில உறவுடன் உரிமையுடன் சில கட்டுப்பாடுகளையும் அவ்வப்போது நாங்கள் செய்வது உங்களுக்கு தெரியும். உண்மை கட்டுப்பாடு என்று சொல்வதை விட நாங்கள் சில சரியான வழியில் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் மீள முரணை சொன்ன மாதிரி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம்.
ஏன்னா 82 வாரங்களை கடந்திருக்கின்றோம். மிகவும் கடினமான காலத்துல திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று மிக சீராக சிறப்பாக போகுது என்று சொன்னால் நாங்கள் சரியான பாதையில பயணிக்கிறோம். எனக்கான அடிப்படை காரணம் எவ்வளவு இடங்கள்ல எங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய சறுக்கக்கூடிய இடங்கள் இருந்தது. அவை எட்டையும் மிக வெற்றிகரமா கடந்து வந்துட்டோம். அப்ப 100வது வாரத்தை நாங்கள் அண்மித்து கொண்டிருக்கிறோம். அப்ப 100 வாரம் தொடர்ச்சியான ஒரு உணவு திட்டம் என்பது நடைமுறையில பெரிய அளவு சாதனை. நீங்க பாடசாலைகள்ல ஆரம்ப காலங்கள்ல ஒரு சின்ன நிகழ்வுக்கு ஒரு உணவு தயாரிப்பதா இருந்தா கூட பெரிய ஏற்பாடுகளை செய்து பெரிய அளவில் நீங்க மெனக்கெட்டிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு சராசரியாக கற்றல் செயற்பாட்டோட சமாந்தரமாக இந்த உணவு வழங்கல் செயற்பாடும் போய்கொண்டிருக்கிறதுக்கு மேலதிகமாக இந்த பாடசாலைகள் வீடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. பெற்றோருடைய வரவு, பாடசாலையில் தோட்டங்கள், மாணவர் ஆசிரியர் உறவுகள் என்று சொல்லி ஒரு குடும்ப ரீதியான ஒரு தொடர்பை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதன் அடிப்படை. அது சரியான முறையில தக்க வைக்க வேண்டும், நம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெளிப்படைத்தன்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில கசப்பான கடினமான பாதைகளை கடக்க வேண்டும். உண்மையில வருத்தம் மாறணுமெண்டா கசப்பான மருந்தை குடிக்கிற மாதிரி சில கடினமான பாதையில கடந்தால் தான் நாங்கள் சில வெற்றிகளை சாதிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நிர்வாக கட்டுப்பாடுகளை மிக மிக இறுக்கமாக வர வச்சு கொண்டு போறோம். இப்ப குறிப்பா சில விடயங்களை முன்னுக்கு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்துக்கு போறேன். இந்த 2-3 நாட்கள் நீங்கள் விடப்பட்ட பதிவுகளில் நாங்கள் ஒரு சிவப்பு புள்ளடி ஒன்று போட்டு கொண்டு வரோம். அது எத்தனை பாடசாலை உன்னிப்பா கவனிச்சிங்களோ தெரியல. சில பாடசாலைகள் மேலதிக விளக்கங்கள் கோரிய பொழுது நாங்கள் அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருந்தேன். திருப்பவும் நான் ஒரு பதிவொன்றை மீள தெளிவுபடுத்தி போட்டிருந்தேன்னா அது நீங்க வடிவா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த பதிவை மீள உறுதிப்படுத்தினாடு. முரளின்னு சொன்ன மாதிரி தென்பகுதியிலே ஒரு உணவு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டு மாணவர்கள் வைத்தியசாலை வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சிக்கல் எங்கட பகுதிகளில் வரக்கூடாது. குறிப்பா எங்கட ஐயமூட்டு உணவு திட்டத்தில் இருக்கிற எந்த பாடசாலையிலும் இவ்வாறான ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்கான ஆரம்ப பணியத்தை நாங்கள் செய்ய கவனிக்கிறோம். அப்ப இங்க 2-3 விடயங்கள் கவனமா பார்க்க வேணும். நாங்கள் திருப்பி சொல்றோம், இந்த நாளாந்த பதிவு என்றது ஒரு ரெக்கார்ட். சும்மா கடந்து போற ஒரு விளம்பரம் அல்ல. நீங்க போடுற பதிவு ஒரு ரெக்கார்ட் பண்ணப்படுற பதிவு. அந்த ரெக்கார்ட் அந்த பதிவு சரியாக விளக்கமாக தெளிவாக இருக்க வேண்டும். எதிர்காலத்துல வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு சில சிக்கல் வரைக்கும் இந்த பதிவைத்தான் நாங்கள் முன்னுதாரணமா வழியில கொண்டு வர போறோம். அப்ப நீங்க எழுந்தமான இன்றைக்கு ஒரு படத்தையும் போட்டு பதிவையும் போட்டா பிரச்சனை முடிஞ்சதுண்டு இல்லை. இப்ப நல்லா இருக்கு. ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது நாங்கள் எதுவும் முன்னேற்பாடா தான் இருக்க வேண்டும். ஆனபடியத்தான் நான் திருப்பி சொல்ல சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கான திட்டங்களையும் செயற்பாடுகளையும் பெருசா வச்சிருக்கணும். தமிழ்ல சொல்லுவேன், சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய தடியாலும் அடிக்கணும். அப்ப எப்பவும் நாங்கள் மிக கவனமா இருக்கணும் இல்லா செயற்பாடு. இந்த படங்கள் 4 படங்களை எதிர்பார்க்கிறோம். திருப்பியும் சொல்றேன், கண்டிப்பாக 4 படம் மட்டும்தான் பெறவும். கண்டபாடுக்கு 6-7 படத்தை போடாதீங்க. ஒரு பிரயோசனம் இல்லை, பிரச்சனை இல்லை, பார்க்கவும் இல்லாது. 4 படம். அதுல முதலாவது படம் படத்தை பார்த்தா அந்த செய்தி விளங்கணும் என்ன நீங்க சொல்ல வாரீங்க. முதலாவது படம் ஐயமுட்டுன் பாத்திரம், பாடசாலை பெயர் குறிக்கப்பட்ட திகதி, அன்றைய திகதியுடன் பாடசாலை பெயருடன் ஐயமுட்டுன் பெட்டி முதலாவது படமாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும். அன்றைய தினம் ஐயமுட்டுன் பெட்டியில் பெறப்பட்ட சகல வகையான எந்த நன்கொடை எந்த நாளாந்த பங்களிப்பு எதுவாக இருந்தாலும் 100% அந்த பொருட்கள் ஐயமுட்டுன் பெட்டியில வெளிப்படையாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும். எங்களுக்கு தெரிய வேணும், பார்க்கறது இந்த பாடசாலைக்கு என்னென்ன சாமான் சமூக பங்களிப்பால கிடைச்சிருக்கின்றதை அந்த படத்தை பார்த்து விளங்கிக் கொள்வோம். வெளிப்படையா அந்த படத்துல அந்த பொருட்கள் தெரியக்கூடிய வாரம் உங்களோட பாடசாலையின் பெயர் தெரியக்கூடிய வாரம் ஐயமுட்டுன் பெட்டியுடைய படம் முதலாவதாக இருக்க வேண்டும். இது முக்கியம். அப்ப அந்த படத்தை வச்சு கொண்டுதான் நீங்களும் சமூகமும் எவ்வளவு தூரம் இணைஞ்சு பயணிக்கின்றீர்கள், சமூகத்தின் பங்களிப்பு எப்படி இருக்கின்றது, திட்டம் வெற்றிகரமா போகிறதா, திட்டத்துல தொய்வுகள் இருக்கின்ற நாங்கள் அனுமானிக்கிறதுக்கான முதலாவது படி. 2வது படம் சமூகம் இணைந்து அந்த உணவை தயாரிக்கின்ற காட்ட வேண்டும். அதாவது பெற்றோர் சமையல் கடமையில் ஈடுபடுகின்ற படம் காட்டப்பட வேண்டும். அதை ஏன் சொல்றோம்னு சொன்னால் எதிர்காலத்துல ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வரலாம். பாடசாலை நேரத்துல அதிபர் ஆசிரியர் சமையல் கடமையில ஈடுபடுகின கற்றல் செயற்பாடுல ஈடுபடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அந்த இடத்துல இல்லை, பெற்றோர் தான் சமைக்கின பங்களிப்பு சமூக பங்களிப்பு தான் வந்திருக்கின்ற நாங்க உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நாங்க வளர்ந்துட்டோம், எந்த பக்கத்துல இருந்து எந்த பிரச்சனையும் எப்பவும் பெறலாம். முன்கூட்டியே நாங்கள் அதை தயாரா வச்சிருக்கோம். அண்டைய சமையலுக்கு வந்த பெற்றோரோட பேர் வேற அந்த சமையல் இருக்கிற குறிப்பிட்ட பதிஞ்சிருப்பீங்க. எந்த பெற்றோர் சமையல் இருக்கீன்னு ஒரு பெக்ஸோட் படம் அந்த மோங்களை காட்ட வேண்டாம், பெக்கில் இருக்கிற ஒரு பெக்ஸோட் படம் ஒன்று போடுங்க. அப்ப பெற்றோர் சமையல் கடமையில் ஈடுபட்டு இருக்கீங்க. அப்ப 2வது படம் தெளிவுபடுத்தப்படும். 3வது படம் அன்றைக்கு சமைக்கப்பட்ட மொத்த உணவு என்ன சமைச்சீங்க அந்த சாப்பாட்டை மொத்தமா எடுங்க. 4வது மாணவருக்கு உணவு பங்கிடப்பட்டது. 4 விடயம் தான் வெரி சிம்பிள். உணவு பெறப்பட்டது, சமைக்கப்பட்டு, முடிக்கப்பட்டு, மாணவருக்கு வழங்கப்பட்டது.
இதுக்கு கீழே பாடசாலை என்ற பெயர், அன்றைய தேதி, தயாரிக்கப்பட்ட உணவு வகை, பயன்பெற்ற மாணவர். அப்போ ஒரு ரெக்கார்ட் வந்து அன்றைய தேதியில தெளிவுபடுத்தப்படும். இப்போ இன்றைக்கு சொன்னா 12ஆம் தேதி சாப்பிட்ட பிள்ளைகள் ஒரு பிரச்சனை இருக்குது, 10ஆம் சாப்பாடு சிக்கலான்னு அங்கே பார்க்கலாம். படத்தை பார்க்க எங்களுக்கே விளங்கும். என்ன சமைச்சிருக்கிறீங்க, என்ன சாமான் நன்கொடை பட்டியல வந்திருக்குது, யார் சமைச்சிருக்கு, பங்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இது வந்து ஒரு தகவல் பட்டி. மற்ற இந்த குரூப்ல 700 800 பேர் உங்களோட கல்வி அதிகாரி எல்லாரும் அதில் இருக்கீங்க. நாளைக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்தால் அவையே உங்களுக்காக கதைப்பேன். இல்லை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம், பதிவுகள் பார்த்துருக்கிறோம், இப்படியா நடந்தான்னு சொல்லி உங்களுக்காக பாதுகாப்பு. அதுக்காக தான் திருப்பி திருப்பி இந்த 2 நாளா கடுமையா நிற்கிறோம். என்னன்னா இந்த பதிவு தெளிவா எல்லாரும் ஒரே மாதிரி போடணும். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி போடாதீங்க தயவு செய்து. அப்ப நிச்சயமாக வாரத்துல அப்படி போட்டால் திருப்பி நீங்கள் போட வேண்டி வரும். திருப்பியும் சொல்றோம், 4 படமும் 4 செய்தியும் மட்டும்தான் காட்ட வேணும். இது முக்கியம். சரி, நான் இதான் முதலாவது நான் சொல்ல வேண்டிய விஷயம். பலமை போல நாங்கள் கணக்கறிக்கைக்கு போவோம். இந்த முறை நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். மொத்தமாக அதி உச்சமான மாணவர்களுக்கு இந்த காலப்பகுதியில் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. 17,642 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதாவது நான் நினைக்கிறேன் ஐயமுட திட்டத்தில் உச்சமான நம்பரை தொட்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த 2 வாரத்துல முழுமையான உணவு வளங்கள் வழங்கப்படவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால் பாடசாலைகள்ல பரீட்சை நடைபெற்று கொண்டிருந்தது. அப்படியே அந்த முழுமையான 2 வாரம் இல்லாமல் இருந்து கூட நாங்கள் அந்த தொகையை அடைஞ்சிருக்கிறோம். 17,642 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு 14 ரூபாய் மட்டப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த புள்ளிவரங்கள் சரியாக இருக்கணும் என்று நினைக்கிறேன். இப்போ மட்டமா வந்தால் எனக்கு அதில் புள்ளிவரம் 100% உறுதிப்படுத்த மாட்டேன். சரியாக 14 ரூபாய் அவரேஜ் வந்திருக்கு. அப்ப அதற்கு நீங்களாம் பார்க்கணும். அப்ப இந்த அடிப்படையில இந்த வாரம் நாங்கள் பயணிச்சிருக்கிறோம். இப்ப இதுல 4 பாடசாலைகள் பாராட்டுக்குரிய பாடசாலைகள். அதுல முதலாவது பாடசாலை இப்போ நிரந்தரமான சொந்தக்கார கிளிநொச்சி அம்பாள்புரம் பாராட்டி கொண்டு இருக்கின்றோம். 2வதாக இந்த காலப்பகுதியில சிறப்பாக பாராட்ட வேண்டிய முதலாவது பாடசாலையாக குண்டகசாலை விவேகானந்தா இருக்குது. காரணம் வந்து இந்த பாடசாலை ஒரு அதி வேகமான ஒரு செயற்பாட்டோட ஒரு வினைத்திறனான சீரான செயல்பாடு அங்க காணக்கூடிய இருக்கு. சிறிய ஒரு தளர்ச்சி வரும், திருப்பி பழையபடியான நிலைக்கு போயின. இந்த முறை இந்த பாடசாலையில 658 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு 0. 3ஆம் தரம் நிலைக்கு கொண்டு இருக்கு. இடையில ஒரு சின்ன ஒரு மேல ஒரு 5 6 போய் திருப்பி வந்திருக்கு. அப்ப உண்மையில அங்க அந்த வினைத்திறனான செயற்பாடு இப்போ வந்து தொடர்ச்சியா நாங்க 0 எதிர்பார்க்கல. 0ல இருந்து 6க்கு போங்க, 5க்கு போங்க, 1க்கு வாங்க, 3க்கு அப்படியே அந்த பிளே ரவுண்ட் பண்ணி கொண்டு போனாதான் அந்த சிஸ்டம் வந்து அதுல வந்து சரியா முடியும். அப்ப சிறப்பான ஒரு பாராட்டுகள் குண்டகசாலை விவேகானந்தா பாடசாலைக்கு. அவருடைய தற்பொழுதைய கையிருப்பு 18,690 ரூபாய், 16%. இது சரியான விருப்பமான கணக்கு. இப்படிதான் கணக்கறிக்க வேற வேணும். 18,690 ரூபாய், 16% கையிருப்பில் இருக்கு. அப்ப போதிய கையிருப்பு இருக்கிறதால அந்த நிதி பங்களிப்பு இந்த முறை அவர்களுக்கு வழங்க தேவையில்லை. அப்ப இதுல வந்து குறிப்பா இன்னொரு விடயத்தை சொல்ல விரும்புறேன்னா, இந்த ஒவ்வொரு பாடசாலை அதிபர் முறைன்னு சொன்ன மாதிரி எல்லா கருத்துக்களையும் கேட்க விரும்புறபடியா இந்த கருத்துக்களை பதிவு செய்ய தயவு செய்து 2 நிமிடத்துல உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யணும். எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். நேர கட்டுப்பாடு இருக்கிறதால 2 நிமிடத்துல உங்களோட கருத்துக்களை 3 விஷயம் தான் சொல்லுங்க. இந்த ஐயம்மன் உணவு திட்டத்துல நீங்கள் சாதிச்ச இப்ப உங்களோட நிலைமை எப்படி இருக்குங்க, வெற்றி உங்களோட சாதனை இப்ப எப்படி இருக்கிறீங்க, என்ன சவால் எதிர்பார்க்குறீங்க, எதிர்கால திட்டம் என்ன வச்சிருக்கீங்க, 3 தான் எங்களுக்கு தேவை. நீங்க என்ன வகையில இந்த திட்டம் வெற்றி அளிக்கின்ற நீங்கள் எப்படி உணர்றீங்க, இதை இன்னும் சிறப்பாக கொண்டு போறதுக்கு என்ன சவால் இருக்குது, உங்களுடைய எதிர்கால திட்டம் இந்த 3 கருத்தை மட்டும் நீங்க பதிவு செய்தால் மற்றவர்களுக்கு உதவியா இருக்கு. இப்ப அந்த வகையில நான் முதலாவது விவேகானந்தா குண்டசாலை பாடசாலை சார்ந்த அதிபர் ஆசிரியர் இருக்கிறீங்களா, நீங்க சொல்லுங்க. தொடர்ச்சியா அப்படி வைக்கிறதுக்கு நீங்கள் வேற என்ன புது புது திட்டங்களையும் செய்கிறீங்க, உங்களோட முயற்சியை பற்றி சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க 2 நிமிடத்துல. வணக்கம், விவேகானந்தா பாடசாலையின் ஆசிரியர் பேசுகிறேன். வணக்கம். உண்மையில் எமது பாடசாலை சமூகத்திலிருந்து உதவிகளை பெறுவதோடு ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு, ஆசிரியர்கள் அதாவது வீடுகளில் நடைபெறும் நினைவு தினங்கள், பெற்றோரின் நினைவு தினங்கள், அப்படியான நிகழ்வுகளுக்கு முழுமையாக ஒரு நாள், அதாவது தன்னுடைய செலவில் ஒரு நாள் உணவுகளை வழங்குகின்றனர் ஆசிரியர்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றோம். நன்றி. உங்களுக்கு ஏதாவது சவால்கள் இருக்கா மேடம்? திட்டத்துல சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. மிகவும் ஆர்வமாக இதை முன்னெடுத்து செல்கின்றோம். நன்றி. இதுல ஒரு கேள்வி மேடம். முதல் வாழ்த்துகள், நீங்கள் இப்படி நீங்க தொடர்ச்சியாக சமூகத்தினோட வெற்றியை சாதிக்கிறதுக்கு. உண்மையில இதுல வந்து மற்ற அதிபர்மாரும் இதுல பாருங்க, நாங்கள் இதுல ஒன்றுமே நாங்க ஹார்டா ஒரு தரம் அப்படி யோசிக்க கூடாது. இப்ப மற்ற பாடசாலை, இந்த பாடசாலையில ஆசிரியர்கள் தங்களுடைய பங்களிப்பை செலுத்துகிறார்கள் என்பது வந்து அவர்களுடைய
மனம் அவை விரும்பித்தானே செய்யணும் மேடம். என்ன அவையெல்லாத்தானே செய்யணும். என்ன நாங்க போஸ்ட் பண்ணல ஏன்னா அது முக்கியம் மேடம். ஏனென்றா நாங்கள் இப்ப ஒரு ஆசிரியர்களையும் நாங்கள் அந்த ஒரு இக்கட்டான நிலைக்கு உருவாக்கக்கூடாது. அவை விரும்பி ஐயமிட்டு எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களா உதவி செய்வதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா 6வது ஆசிரியருக்கு சில வேளைகளில் கஷ்டம் இருந்தா அந்த நேரத்துல அவை அதை தங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்குன்னு யோசிக்க கூடாது. அந்த ஒரு சுயமாக விரும்புகின்ற நிலப்பாடை நீங்கள் உருவாக்கி வைத்திருப்போம். அதுல வெற்றி கண்டா சந்தோஷம். ஆனா எந்த ஒரு பாடசாலை அதிபரோ ஆசிரியரோ இது ஒரு கட்டாயமான நிலைக்கு பெறக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றா அப்படி ஒரு நேரம் யோசிக்கவும் கூடாது. நீங்கள் எல்லாரும் விருப்பமா செய்யுங்கோ. விருப்பமா செய்யக்கலையும் ஒரு நாளும் நீங்கள் உங்களுக்கு இது ஒரு எங்களால ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தமாக ஒருவர் கூட ஒரு நாளும் யோசிக்கக்கூடாது. அப்படி யோசித்திருந்தா கூட உடனடியா நீங்கள் எங்களோட நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். சார் அப்படி எங்களுக்கு இயலாம இருக்குன்னா நாங்கள் அதுக்காக ஒரு நாள் புறநிற்க மாட்டோம். அதை ரூபன் நாங்கள் we have to make sure no teacher has been forced to do anything. அல்லது வாழ்த்துகள் மீண்டும் குண்டசாலை அதிபர் உங்களுடைய பாடசாலையில் நீங்க எடுத்த முயற்சிக்கு நன்றி. உங்களோட மற்ற ஆசிரியர் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லுங்க. நன்றி டீச்சர், உங்களோட பணி தொடரட்டும். 2வது இந்த காலப்பகுதியில நாங்கள் சிறப்பாக சொல்லக்கூடிய இன்னொரு பாடசாலை பூவரசங்குளம் மகா வித்தியாலயம். இந்த பூவரசங்குளம் பவனியால் இருக்குது. இந்த பாடசாலை இப்ப அண்மையில 2 வாரத்துக்கு முன்னரா திட்டத்துல இணைஞ்சிருந்த ஒரு பாடசாலை. அப்ப இணைஞ்சிருந்தாலும் இங்க சில விடயங்கள் குறிப்பா சொல்ல வேண்டிய விடயங்கள் இருக்குது. நிர்வாகையில சில கட்டுப்பாடுகள் தனிப்பட்ட கழிச்சிருந்தாலும் கூட இது பாராட்டக்கூடிய விடயம் ஒன்று இங்க இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த பாடசாலையில ஏற்கனவே சிரமமான ஒரு பாடசாலை தோட்டச்செய்கை ஒன்று இருக்குது. அதாவது அடித்தளம் ஒன்று உறுதியாக இருந்தது. மற்ற சிறப்பான சமூக பெற்றோர் ஆலயங்களோட பங்களிப்பு ஒன்று அங்க காணக்கூடிய இருந்தது. மற்ற அதிபருடைய ஒரு அபாரமான வேகமான முயற்சி, ஆசிரியருடைய கூட்டு முயற்சி, அப்ப எல்லாம் சேர்ந்து இந்த பாடசாலை இந்த 2 வாரம் இப்ப ஜாயின் பண்ணி இதெல்லாம் முதலாவது ஒரு முறையான கணக்கறிக்கை சமர்ப்பிச்சிருக்கேன். இந்த கணக்கறிக்கையை பார்க்க நிறைய விடயங்கள் எங்களால பார்க்கக்கூடிய இருக்குது. முதலாவது விடயம், இந்த ஐயமுட்டும் திட்டத்தில் இருக்கிற பாடசாலைகள்ல அதி உச்சமான மாணவருக்கு உணவு வழங்கின பாடசாலை இந்த பாடசாலை. இந்த பாடசாலையில் 1962 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அதனால 2000 மாணவர்கள் இந்த 2 வாரத்துல உணவு வழங்கல பயன்பெற்றிருக்காங்க. உணவு வழங்க பெரிய ஒரு தொகை. அதெல்லாம் எங்களது புலிவரத்தையும் மேல கொண்டு வந்திருக்கு, பயனாளத்தை கொண்டு வந்திருக்கு. 2வது விடயம், இந்த தொகை வழங்கி இருந்தாலும் கூட ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு ₹4.35 தான் காட்டியிருக்கு. அப்ப 2வது பாராட்டுக்குரிய விடயம். 3வது விடயம் இந்த பாடசாலை தொடர்ச்சியா பாடசாலையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உணவு வழங்கினா பெற்றோருன்னு உச்சமான பங்களிப்பு. அதிபரோட தான் தனியாக கலக்கிக்க சொல்லுவார். பெற்றோர் விறகு கொண்டு இறக்கி இருக்கீன, இறைச்சி கொண்டு கொடுத்துருக்கீன, சமையலுக்கு வேண்டிய சரியினா ஆலயத்திலிருந்து உதவிகள் கிடைச்சிருக்கான்னு சொல்லி அதிபர் பெரியோர் சந்தோஷப்பட்டார். ஆனா நாங்கள் நிர்வாகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக சில கட்டுப்பாடுகளை அப்பப்ப சொல்லி கொண்டு இருந்தாலும் கூட ஒரு சிறப்பான பாராட்டுக்குரிய பாடசாலை. ஆரம்பம் மிக சிறப்பா இருக்கு. இந்த பயணம் இதே வேகத்துல தொடரும் மட்டும் நாங்கள் 100% அந்த பாடசாலை எதிர்பார்க்கிறோம். சார், நீங்க சொல்லுங்க சார், இந்த பயணத்துல 2 வாரத்துல நீங்கள் திருப்தி அடைஞ்ச விஷயம் என்ன, உங்களுக்கு சவாலா இருக்கிற விடயம் என்ன, நீங்கள் எப்படியா கொண்டு போகலான்னு எதிர்கால திட்டம் வச்சிருக்கீங்க சார்? வணக்கம் எல்லாருக்கும். ரூபன் முரளி என்ன எல்லாருக்கும். எங்கட பாடசாலையில சவால் என்று சொல்றதுக்கு எல்லா இடமும் இருக்கிற சவால். ஆனா எங்கட பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் தூர பேரண்ட்ஸ் இருக்கணும். எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தது எக்ஸாம் நடந்துருந்தாலே இந்த மெசேஜை நாங்கள் எங்கட ஐயமுட்டனுடைய வளமைகள் நடைமுறைகள் இதெல்லாம் பிள்ளை பேரண்ட்ஸுக்கு கொண்டு போற ஒரு பிரச்சனையா இருந்தது. மற்றபடி ஆலயம் எல்லாருமே உதவி செய்யறதுக்கானது இருக்கிறோம். எதிர்காலத்துல கூட கன பேர் எங்களுக்கு இத உதவி செய்யறதுக்கு நியாயமான பேர் கொள்கை அளவுல ஏற்றுக்கொண்டிருக்கணும். நல்ல திட்டம், இதை செய்யுங்கோ விடாதீங்கன்னு சொல்லிடும். எல்லாத்தையும் அடுத்தது ஒரு பக்கம் எங்கட டீச்சர்ஸ் ஒரு டீமா ஒரு பேர் இதுக்குள்ள இறங்கிட்டோம். இன்றைக்கு இதுக்கு பொறுப்பா இருந்த டீச்சருக்கு நாளைக்கு திருமணம். ஆனாலும் அவருடைய பணியை செய்யறதுக்கு 4 பேர் வந்திருக்கணும். இதுதான் எங்களுக்கு வெற்றி. 1. 2வது, பிள்ளைகள் தேவையுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒருக்கா வேண்டி சாப்பிட்டுட்டு திரும்ப அடுத்த தரம் சாப்பிட்டா என்ன என்று. மற்றது இந்த கற்றல்ன்றது வகுப்பறைக்குள்ள மட்டும் இல்லை, இது உணவிலும் இருக்குது. இந்த பள்ளிக்கூடம் வீடாக மாறுறதுக்கான ஒரு சந்தோஷமான இதாக பிள்ளைகள் சாப்பிடுறத டீச்சர்ஸ் பார்த்து ரசிச்சு இதை அடுத்த கட்டம் இந்த பிள்ளை இப்படி இருக்கு, இவ்வளவு சாப்பிடுது, இதை வெளியில இதுல நான் பொது வழியாக இதை கருதையில இது எல்லாரும் எங்களோட டீமா நான் யோசிக்கிறேன். வீட்டுக்கு கூட சில பேர் தங்கச்சி கொஞ்சம் சாப்பாட்டை கொண்டு போவோம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு போற சந்தோஷமான நிலைமை கூட இருக்கு. தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை எடுத்து வச்சு கொண்டு போறேன்.
அப்ப இந்த 6ஆம் வகுப்பு மற்றது இந்த சின்னாக்கள் அதே மாதிரி எங்களுக்கு மேலதிக வகுப்புகளுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கு. உண்மையா நான் உங்கள்கிட்ட தான் சொல்லணும், உங்கள்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த என்ன விடயம், இந்த இறுக்கமான சூழல் என்று சொல்றதை விட சில கட்டுப்பாட்டோட பயணிக்கிறதுக்கு எங்களோட பாடசாலைக்கு நான் கனகாலமா ஆசைப்பட்டது எப்படியாவது ஒரு சாப்பாட்டை கொடுப்போம். அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கான அடித்தளத்தை உருவாக்கியாச்சு. அரசை நம்பாமல், நீங்க இன்றைய காலமையில சொன்னது போல அரசை நம்பாமல் முழுமையாக எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் சாப்பாடு, எங்கட பிள்ளைகளுக்கு தேவையானதை எங்களால் நிறைவேற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையை ஒரு தற்சார்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கு இந்த அமைப்பு எங்களுக்கு உதவியா இருக்கு. நன்றி. நன்றி சார். நன்றி நன்றி சார். நான் நினைக்கிறேன், நான் உங்கள்கிட்ட முதல் பாடசாலை வந்தாண்டே நான் உங்களோட முகத்தில் இருந்த அந்த ஆர்வமும் நம்பிக்கையை நான் நேரடியாக ரூபணி சொன்னேன். அப்போ நாங்கள் ஓலவெல் எக்ஸாம் முடிய உங்களை நாங்கள் அந்த டேர்ம் முடிய உங்களுக்குள்ள உள்வாங்குவோம் என்று. மிக்க சந்தோஷம். இங்குள்ள பல அதிபர்கள் உங்களை மாதிரி மிகவும் மிகவும் வெற்றியை சாதித்தவர்கள் எல்லாருமே இந்த செயல்பாடை தொடங்கிக்கல. இப்போ உங்களோட நிலைமையை விட சில பாடசாலைகள் இதுக்குள்ள வரலாமோ இப்படி செய்யலாமோ என்று கூட யோசித்த பாடசாலைகள் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை அவர்களாலேயே சொல்லக்கூடியதா இருக்கு. இன்றைக்கு தாங்களே இல்லை இது செய்யலாம். இப்ப நீங்க இன்றைய சொன்னீங்க, இன்னும் நாங்கள் இதை வீடுகளில் இருக்கிற தங்கச்சி தம்பி மேல சமூகத்துல கொண்டு போகணும். அந்த நம்பிக்கையை ஊட்டணும்ன்றதுதான் எங்களுடைய உண்மையான நோக்கம். அந்த பாதையை நீங்கள் உள்வாங்கி உணர்ந்து ஒரு முதலாவது கிழமையிலேயே இந்த 10 ரூபாய்க்கு நீங்க கொண்டு வந்தது என்பதை விட நம்பரை கொண்டு வரதை விட கூட பிள்ளைகளை உள்வாங்கி சமூகத்தை உள்வாங்கினதான் அந்த உண்மையான வெற்றி. ஆகவே வாழ்த்துகள் சார். தொடர்ந்து இதை நான் இன்னும் ஒரு வருஷத்திலே இதை விட இன்னும் ஒரு 2 மடங்கா உங்கள்கிட்ட எதிர்பார்ப்போம். அப்படி தொடரணும் என்று வாழ்த்தி தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம் சார். அந்த கல்யாண நாளை திருமணம் நடக்க இருக்கிற ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய ஐஎம் குடும்பம் சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். வாழ்த்துக்கள். நன்றி. சொல்லுங்க. நன்றி சார். நன்றி. உங்களோட பாடசாலையோட இப்பத்த நிதி கையிருப்பின்படி 12,865 ரூபாய் நிதி கையிருப்பு இருக்குது. சற்று குறைவா இருக்கிறதால நாங்க ஒரு 3 நிரப்பலோடு அனுப்பி வைக்கிறோம் சார் வாரக்கிழமை. நன்றி சார். அடுத்த 3ஆவதாக இனங்காணப்பட்ட அடுத்த பாடசாலை தச்சனாமாடு, மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற பாடசாலை தச்சனாமாடு. இந்த பாடசாலை இந்த வாரத்துலதான் எங்களோட இணைஞ்சு அந்த ஐயமுட்டம் திட்டத்துக்குள்ள உள்ளுக்கு எடுக்கப்பட்ட பாடசாலை. இங்க குறிப்பான விடயம் என்னன்னா, நாங்கள் இந்த ஆரம்ப நிதி பங்களிப்பு வழங்காம இருந்த பொழுதும் அந்த பாடசாலையில் ஆசிரியர் அதிபர் தங்களுடைய சொந்த நிதியின் ஊடாக திட்டத்தை ஆரம்பிச்சு 2 வாரம் சிறப்பா இயங்கி இருக்கிறேன். இந்த பாடசாலையும் நிச்சயமாக ஒரு தேவையுள்ள பாடசாலை, சமூகத்தின் உச்சமான ஒரு பங்களிப்பு கிடைக்கிற பாடசாலை. அந்த பாடசாலையில சமையலறை கூடத்தை முரளியண்ண நேர்வை பார்த்திருந்தவர் தட்சிணாவன மாதிரி ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற பாடசாலை, போக்குவரத்து வசதிகள் இல்ல, மிக மிக தனித்து விடப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை. இந்த சமையல் கூடம் கூட பழைய தளபாடங்களை போட்டு எல்லாம் கரையான் பிடிச்சு ஒரு புத்தெடுத்தெல்லாம் இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனா அந்த இனங்கண்டா உடனே அந்த சமூகம் திருத்தி அதை சமையலறைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொடுத்து ஒரு துப்புரவு பணியை செய்திருக்குது. இதுக்கு சிவனர் உள்ள மரக்கட்ட நிதியம் வேண்டிய அளவு பாத்திரங்கள் சமையல் வனங்களை நேற்று கூட வாங்கி கொடுத்திருக்கின. மேலதிகமாக சமூகத்தின்றையும் சமூகம் சார்ந்த ஆலயங்கள் இல்லங்கள்ல பங்களிப்பு உச்சமா இருக்குது. ஒரு பாராட்டுக்குரிய நல்ல சமூகம் இணைந்த பணி. இந்த பாடசாலை இந்த ஆரம்பிக்கப்பட்ட 2 வாரத்துல 565 மாணவருக்கு உணவு வழங்கி ஒரு மாணவனுக்கான செலவு ₹2.45 காட்டப்பட்டிருக்குது. அதாவது இந்த புதிய பாடசாலை 2 வாரம் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை ஒவ்வொரு நாளும் உணவு திட்டத்தை பார்க்கவும் சந்தோஷமா இருக்குது. ₹2.45 தான் ஒரு உணவுக்கான செலவு. இதுல எதிர்மறை ₹1,385 ஆரம்ப நிதியாக முதல் நாள் ஆசிரியர்கள் தங்களோட சொந்த நிதியில போட்டு ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்ப நிச்சயமா இவைக்கான முதலாவது நிதி கையிருப்பு வாரக்கிழமை நாங்க அனுப்பி வைப்போம். இந்த பாடசாலை சார்பில டீச்சர்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதிபர் இருப்பீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட திட்டம் இந்த 2 வாரத்துல நீங்கள் அடைஞ்ச முன்னேற்றம் என்ன டீச்சர்? தச்சனாமாடு மாமாடு அன்மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருக்க வேணும் கண்டிப்பா. திருப்பி வருவோம். ஓகே சரி, வந்த பிறகு அறிவிங்க வாரம். ஓகே, இந்த 3 பாடசாலைகளும் இந்த காலப்பகுதியில எங்களோட புள்ளிவரத்தின்படி 0 இருந்து ₹25 ஆக கூடியவாக செலவிடப்பட்ட பாடசாலை என்று நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பாடசாலை செலவு ₹25.60. அப்ப உண்மையில எங்களோட செலவு கட்டுப்பாடு 0க்கும் ₹25 தான் இப்ப நிக்கிறோம். அப்ப இந்த ரேஞ்சில நிக்கிறதான் ஆவரேஜ் பாயிண்ட் 4 கொண்டு வருது. அப்ப நிச்சயமாக அந்த
20-25 என்ற அளவை வந்து நாங்கள் 20க்கு குறைப்பமா இருந்தால் இந்த சராசரி வந்து 10 கிலோ கொண்டு வரலாம். அப்ப அது அடுத்த கிழமைக்கு நாங்கள் முயற்சி செய்து பார்ப்போம். முயற்சி தானே, அந்த அடிப்படையில் நான் கணக்கறிக்கை முழுக்க போறேன். முதலாவது கண்டி கலைமகள். இந்த பாடசாலையில 349 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 22 ரூபா 18 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 10,778 ரூபா. போதிய கையிருப்பு இருக்கிறதால இந்த காலப்பகுதி நிதி கையிருப்பு தேவைப்படாது. இந்த பாடசாலை சார்பில் சார் இருக்கிறீங்களா? நான் தான் இருக்கிறேன் சார். சொல்லுங்க. இந்த பாடசாலையில நீங்கள திட்டத்துல எதிர்பார்க்கிற சவால் என்ன, திட்டம் என்ன பயன்படுறீங்க? எங்களுக்கு சார் உண்மையா எங்களுக்கும் இதே மாதிரி டீச்சர்ஸ்ட பங்களிப்பு இருக்கு. அவங்களோட நினைவு தினம் அதுக்கு டீச்சர்ஸ் பங்களிப்பாங்க. அதே மாதிரி எங்களோட ஓல்ட் பாய்ஸும் அதுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்றாங்க. சில நேரங்கள்ல சமூகம் அதுக்கு வந்து மாறி, ஆனா ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு பொருட்கள், அதாவது உணர்வு பொருட்கள் வரக்கூடியதாக இருக்கு சார். இதன் மூலம் நாங்க இன்னும் குறைக்கிறதுக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி. நன்றி டீச்சர். முறையான கதைக்கு அன்மியூட் பண்ணணும் முறையான. எல்லா பாடசாலைகளுக்கும் ஒன்று சொல்லலாம். நீங்கள் இப்ப இந்த சமூகத்தின் பங்களிப்பை உச்சக்கட்டமாக்குறதுக்கு சமூகத்துல இருக்கிற சில நல்லவர்கள், தொண்டர்களை நீங்க ஐடென்டி பண்ணியிருப்பீங்க உங்களோட சமூகத்துல. அப்ப ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை இன்வைட் பண்ணுங்க. அப்ப அவையும் வந்து அந்த சமூகத்தின் நல்லவர்கள் என்று நான் சொல்லிக்க உங்களுக்கு இந்த மனதில் தெரியும். நான் சொல்றது எந்த விதமான அரசியல் கலப்பும் இல்லாத, எங்களுடைய சமூகத்தில் அக்கறை உள்ள, அதே நேரத்தில் உங்களுடைய பாடசாலை சமூகத்தில் நல்ல பெயரை உடையவர்களாக இருக்கும். அவர்கள் ஒன்று உங்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்கணும். அப்பதான் உங்களோட பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் அவர்களை மதிப்பு இருக்கும். அப்படியானவர்கள் வந்து தங்கள கையால உணவை எடுத்து ஒரு பிள்ளைன்ற கையில கொடுக்க அவருடைய மனதில கட்டாயம் அது படும். இது ஒரு நல்ல விடயம். எங்கள்ட முரளிதரன் சார் சொன்ன மாதிரி அந்த மனதில் அவைக்கு படைக்க அவை கட்டாயம் இன்னும் ஒரு 5 தன்னார்வ தொண்டர்களை கொண்டு வருவார்கள். சமூகத்தில் இருக்கிற வர்த்தகர்களையும் உங்களை உள்வாங்க கூடும். இது நாங்கள் வந்து இப்ப அவைகிட்ட கிளைக் பண்றதுக்காக இல்லை. இது சமூகத்தின் பணியாக மேல் நோக்கி கொண்டு வருவதற்கான சில உத்வேகங்கள். சரிதானே? நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி. முரளின்னு சொன்னாக்க நான் உதாரணம் சொல்லணும்னா, இந்த கவனம் இந்த அரசியல் சார்ந்தாக்கள் இந்த திட்டத்துக்கு நீங்க உள்வாங்கினீங்களா இருந்தால், உதாரணம் சொல்றாண்டா இந்த பங்கள கடைகள் யானை பூந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன விஷயமா இருக்கும், அது கூடி வேற நோக்கத்துக்கு கொண்டு போடும். வலு கவனம் அந்த அரசியல் கலப்பண்றது இந்த திட்டத்துல இருக்கக்கூடாதுன்றத நாங்கள் 100% விழிப்பா இருக்கிறோம். இந்த இடத்துல அரசியல் சந்தர்ப்ப சாயங்கள் பூசப்படக்கூடாதுன்றதுல அது கவனமா நீங்களும் கவனமா இருங்கோ. நன்றி. அடுத்த 2வது பாடசாலை விவேகானந்தா கிளிநொச்சி விவேகானந்தா பெரிய புள்ளிவரம் தான். 279 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். பூஜ்ஜியமான ஒரு மாணவ சராசரி மற்றும் பங்களிப்பு 0. தற்பொழுது கையிருப்பு 16,365 ரூபா 50 பாடமாக எனக்கு வந்துட்டது. இந்த பாடசாலை தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இப்போ இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து என்ன நாங்கள் பங்களிப்பு செய்யவில்லை. மிக சிறப்பாக பயணிக்கிற ஒரு பாடசாலை. மேடம் சொல்லுங்க மேடம். சார் மேடம் நிக்கிறீங்க, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் சவால்கள் என்று சொல்றதுக்கு பெருசாதவும் சொல்ல மாட்டேன். ஏனென்றா ஓரளவுக்கு ஒரு நிலையான தன்மையில நாங்க வந்திருக்கிறதால எங்களுக்கு அது இயல்பான செயற்பாடாகவே சென்றிருக்கிறது. அதுல ஸ்பெஷலா நான் இந்த முறை குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம், இந்த புதிய 2025 அறிமுகமாக இருக்கிற புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான அந்த செயற்பாட்டில நாங்க பைலட் ஸ்கூலா இருக்கிறதால அந்த பாடங்கள் எங்களுடைய பாடசாலையில நடைபெறுகிறது. சேலமர்களுக்கு ஆசிரியர்கள் செல்கின்றார்கள். அந்த பாடங்களில் ஒன்றாக அந்த மனித பண்பு என்பது தொடர்பான ஒரு பாடம் கட்டாய பாடமாகவே இருக்கிறது. அதை எல்லா பாடம் சார்ந்த ஆசிரியர்களும் ப்ரொஜெக்டாக பாடசாலைகளிலே செய்ய வேண்டும். இந்த ஐயமற்றொன்னுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆசிரியர், கணித பாட ஆசிரியர் அவ, அந்த பாடத்துக்காக நான் அவ்வை அனுப்பியிருந்தேன். அவர்கள் 4 பாட ஆசிரியர்கள் சென்றிருந்தார்கள், அவாவும் அதில் ஒருவர். ஆனால் அங்கு சென்று அந்த 3 நாள் சேலமர்விலே தேசிய கல்வி நிறுவனத்தில் நடந்த சேலமர்விலே பங்கு பெற்றிய போது அந்த பாடத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பசி தீர்க்க என்ற ஒரு பாடமாகவே அது இருக்கிறது, ஒரு மொடியூல். அதுதான். அப்ப அதை நாங்க பெருசா அந்த மொடியூல வெளியில யாருக்குமே கொடுக்க கூடாது என்பது எங்களுடைய ரூல்ஸாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை நாங்க பரிமாறுறதுல தப்பில்லை. அந்த விஷயம் அங்க பரிமாறப்பட்ட போது இது சாத்தியமாண்ட போது இதுதான் எங்களோட பாடசாலையில் நடக்கிற ஐயமுட்டுன்றதை எங்களோட டீச்சர் வடிவா விளங்கப்படுத்தி கதைச்சிருக்கிறா. இப்படி எல்லாம் நாங்க செய்யறோம். நாங்கள் அதாவது அந்த பிள்ளைகள் அந்த
ஒருவருக்கு இன்னொருவர் உதவுகின்ற மனித பண்பை வளர்த்தல் என்பது கட்டாயமான ஒன்றாக 2025 பாடங்களுக்குள் வரப்போகிறது. அப்ப அதை வளர்ப்பதற்காக என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்றால் இவ்வாறான சிறிய சிறிய செயற்திட்டங்களை ஒவ்வொரு பிள்ளையும் செய்ய வேண்டும். தன்னிடம் இருப்பதை கொண்டு வந்து இனிவருக்கு பகிர்ந்தளித்தல், முதியோர் இல்லங்களுக்கு முதியோர்களுக்கு பொருட்களை சேர்த்து கொண்டு போய் கொடுத்தல், அவ்வாறான அந்த மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த பண்பு. அதுல இதை பற்றி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ற போது எங்களுடைய டீச்சர் இதை பற்றி கதைச்சிருக்கிறா. அப்ப அவர்கள் வியப்போடு பார்த்திருக்கிறார்கள். ஏனைய ஆசிரியர்கள் அங்கே கலந்து கொண்டவர்கள் இதெல்லாம் இந்த காலத்துல சரி வருமான்னு சொன்ன போது இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் இந்த செயற்திட்டம் என்று சொல்லி, அப்ப எங்கட டீச்சர்ஸ் முடிச்சுட்டு வந்து சொல்லிச்சுன்னா, மேடம் பிரச்சனை இல்லை, நாங்க செய்யறது தான் நான் எங்க சொல்லி இருக்கிறோம், ஸ்பெஷலா எங்கட ஐயமுட்டனை குறிப்பிடலாம், நாங்க இதை தானே மேடம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. அப்ப அந்த வகையில உண்மையில எங்களுக்கு அங்க கூட அந்த அவர்களுக்கு அது இந்த பெருமதி, நாங்க செய்யற இந்த ஐயமுட்டும் செயற்பாடு, இந்த பாடசாலை தோட்டம் இவற்றின் பெருமதியானது இந்த ஆசிரியர்களுக்கு அங்க சென்று இங்க வந்த போது மிகப்பெரியதாக நாங்க எந்த தூரம் சிறப்பாக செயற்படுகிறோம் என்பது தெரிந்திருக்கிறது. இதை நான் நினைக்கிறேன் எங்கட இந்த குழுமத்துல இந்த செயற்திட்டத்துல இருக்கிற பாடசாலைகள் இருந்திருந்தால் அதை புரிந்திருப்பார்கள். இல்லை என்றால் எதிர்காலத்துல நிச்சயமாக அது அவர்களுக்கு விளங்கும். நாங்கள் இதுல இருக்கிறதால இவ்வளவு தூரம் நாங்கள் ஒரு ஈஸியா புதிய கல்வி சீர்திருத்தத்துக்குள்ள மாணவர்களை கொண்டு போகக்கூடியதா இருக்குதுன்றது அதை இந்த இடத்துல நான் சிறப்பாக குறிப்பாக பதிவிடலாம் என்று நினைக்கிறேன். மற்றும்படி எங்களுக்கு குறிப்பிடக்கூடியதாக எந்த விடயமும் இல்லை. அனைவருக்கும் நன்றி. நன்றி மேடம், நன்றி. எப்பவும் ஒவ்வொரு கிழமையும் வந்து இங்க ஒரு வித்தியாசமான புது கருத்துக்களை இங்க பதிவிடுறது வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்வாக இருக்கு. எங்களோட திட்டம் நாங்கள் சரியாக பயணிக்கிறோம்ன்றதை மீள உறுதிப்படுத்துறதாகவும் இருக்குது. நன்றி மேடம் உங்களோட கருத்துக்களுக்கு. ஒரு பதிவை நான் இதுல தெரிவு செய்யலாம். போன கிழமை வந்து இலங்கையில வந்து அந்த தாதிமார்களுக்கான பயிற்சிகளுக்காக கொழும்பில வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஒன்றை தொடங்க போயிடும். அந்த அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் போய்கொண்டிருந்தது. அந்த இடத்துல வந்து எங்களுடைய கல்வி அமைச்சர் அந்த இடத்துக்கு போயிருந்ததாகவும், அந்த இடத்துல வந்து யூஎஸ்ல இருந்து ஒரு ஆள் போயிருந்தவர். அப்ப அவரிட கேட்டிருக்கிறார் அந்த இதை பற்றி. அப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம், நீங்கள் அடுத்ததா யோசிக்கணுமா இருந்தால் சமூகத்தில் ஒரு மாற்றம் என்று சொன்னா ஐயமுட்டன் என்கின்ற செயல்பாடு. அவர் ஐயமுட்டனை பற்றி நேரடியாக அவர்கிட்ட கேட்டாராம் விஷயங்கள், எப்படி என்ன மாதிரி நடக்குது, எப்படி பள்ளிக்கூடங்கள்ல. அப்ப அவர் அதை சொல்லிக்க அவரால் நம்ப இல்லாமல் இருந்ததான் 100 ரூபாய்க்கு தாங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்குறோம். அந்த எனவே கன இடங்கள்ல எங்களுடைய ஐயமுட்டின் செயல்பாடுகள் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும், தன்னோக்கிய சமூகத்துக்கு இது ஒரு வழிவகுக்கும் என்கிறதுல ஐயமே இல்லை என்றது என்னுடைய கருத்து. அது தொடர்ச்சியாக பல இடங்கள்ல இப்ப கதைப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய அந்த புதிய புதிய ப்ரொஜெக்டுகள் எல்லாம் பாடசாலைக்கு வரைக்க எங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மாணவர்களை ஒரு தனித்துவப்படுத்தும் என்பதில் 100% நம்பிக்கை இருக்கின்றது. 100வது வாரம் வரைக்கும் நான் ரூபனும் யோசிச்சிருக்கிறோம். நாங்களும் அந்த 100வது வாரம் வருகின்ற போது ஒரு ஐயமுட்டினுடைய செயல்பாடுகளை மாணவர்கள் மத்தியில அவர்களுடைய கண்ணோட்டத்திலே ஒரு வாரமாக எடுத்து அவர்களை பயிற்றுவிப்போம் என்று சொல்லி அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். எனிவே ரூபன் கண்டினியூ. நன்றி முரளியண்ணா, நன்றி. அடுத்த பாடசாலை தீவிரவட்ட GTMS 476 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக ₹20.55 ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது கையிருப்பு 6073 மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். தீவிரவட்ட பாடசாலை சார்பில் வந்து சார் தியானந்த் சார் இருக்கீங்க, சொல்லுங்க சார். இந்த பாடசாலையில உணவு திட்டம் இப்ப இந்த வாரம் தான் ஆரம்பிச்சீங்க. அப்ப அந்த ஆரம்பிச்ச உணவு திட்டம் இப்போ எப்படி சார் போய் கொண்டிருக்கு சார்? இந்த அனைவருக்கும் காலை வணக்கம் சார். இந்த அற்புதமான சந்தர்ப்பத்துல முதல்ல இந்த நாங்க ஓயல் மாணவர்களை பாடசாலையை தங்க வச்சு கல்வியை வழங்கிய போதில எங்களுக்கு ஏற்பட்ட மின் கட்டணம் மற்றும் நீர் கட்டணங்களை செலுத்துறதுக்காக வேண்டி எங்களுக்கு உதவிய யாழ் 90 மகாஜன அன்பு உறவுகளுக்கும் அதனை ஏற்படுத்தி தந்த ஐயமுட்ட நிர்வாகத்துக்கு இந்த சந்தர்ப்பத்துல மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் சார். எங்கட பிரதேசத்துல வளமை போலதான் சார் அந்த ஐயமுட்ட உணவு திட்டம் போய்கொண்டிருக்கிறது. காரணம், இப்ப பிரதேசத்துல தொழில் வாய்ப்பு குறைந்தமையால அநேகமான பெற்றோர் வெளி மாவட்டங்களுக்கும் தூர பிரதேசங்களுக்கும் தொழிலுக்கு சென்றதால சற்றளவான ஒரு குறைந்த அளவான பங்களிப்பு ஒன்றுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது சார். இந்த சந்தர்ப்பத்துல முரளி சார் சொன்ன மாதிரி அந்த பிரதேசத்துல ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் இப்ப அடையாளம் கண்ட நான் மனதுக்குள்ள அவங்களை இந்த உணவு வழங்குற நேரத்துல அழைத்து இந்த உணவை வழங்குறதுல சில ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் சார். அவ்வாறான முயற்சிகளை செய்யறதுக்கு காத்திருக்கிறேன் சார். மற்றது
சற்று செலவு அதிகரித்து இருக்கிறது சார் என்னுடைய கணக்கின்படி. அது தொடர்ச்சியாக ஓயல் விடுமுறை மற்றும் அந்த பரீட்சை காலங்களில் உணவு வழங்காததால சில பொருட்களை கொஞ்சம் தட்டுப்பாடா இருந்தது சார். முழுக்க இல்லாம இருந்தது கையிருப்பு. அதுகள்ல இந்த மிளகாய்த்தூள் அப்படியான பொருட்களை கொஞ்சம் கொள்வனவு செய்து வச்சதால தான் சார் சற்று செலவு அதிகரிச்சிருக்கு. அதுக்கு கொஞ்சம் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் சார். ஓகே, நன்றி சார், நன்றி. நான் அதில் கேட்ட காரணம் சார் அந்த செலவு அதிகரிப்பு மாற்றத்துக்கு கேட்டா நீங்க அதுக்கான விளக்கம் சார்ந்திருக்கீங்க சார். நன்றி சார். தொடர்ந்து அந்த சமூகத்தை இணைச்சு நீங்க அந்த பயணத்தை சிறப்பாக முன்னெடுங்க சார். உங்களை நீங்க சிறப்பாக முழுமையான அர்ப்பணிப்போட செய்கிறீங்க அந்த பாடசாலையில பார்க்க தெரியுது. அதே மாதிரி பணி தொடரட்டும் சார். நன்றி சார். நன்றி. நன்றி. அடுத்தது இதுல மலபட களுத்துறை மாவட்டம் மலபட தமிழ் மகா வித்தியாலயம் இந்த பாடசாலை இந்த உணவு வழங்கல் செயற்பாட்டை இந்த பரீட்சை நடைபெறதால வழங்கி நம்ம ஆரம்பிக்கிற தற்போதைய கையிருப்பு 19,669 ரூபாய் இருக்கிறதால அதுக்கு இந்த மேல் கையிருப்பு வழங்க மாட்டோம். திட்டம் ஆரம்பிச்ச பிறகு அது சேர்த்துட்டு முன்னெடுப்போம். நன்றி. அடுத்த குண்டசலிவானந்தா அறிவிச்சிருக்கிறோம். அடுத்தது பண்டாரவள ஐஸ்லேவி இந்த பாடசாலை 273 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 14.55 ரூபா. தற்பொழுது கையிருப்பு 15,503 ரூபா 85. இந்த எப்படியானதான் விரும்புகிறோம். 15,503 ரூபா 85 கையிருப்புல பேருக்கு. இப்ப போதிய கையிருப்பு இருக்கிறதால இந்த இந்த 2 வார நிதி கையிருப்பு அனுப்பப்பட மாட்டாது. மேடம், நீங்க சொல்லுங்க, இந்த பாடசாலையில 2வது பேட்சுக்கு நீங்க இப்ப உணவு வழங்க செயற்பாடு ஏற்கனவே ஓலவல் பேட்சை தான் ஆரம்பிச்சினாங்க. இப்ப தொடர்ந்து செய்யுங்க. இந்த செயற்பாட்டுல நீங்க அடைஞ்ச முன்னேற்றங்கள் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு? அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். இதுல என்னன்னா சார், சவால்னு தான் முதல்ல நான் சொல்லணும் சார். ஏன்னா ஆட்களுக்கு கொஞ்சம் சேலரியை கூட்டிட்டாங்க எஸ்டேட்ல வேலை செய்யறவங்களுக்கு. அப்ப அந்த ஒரு நாள் அவங்க செலவழிச்சு எங்களுக்கு வாரது கொஞ்சம் சிரமப்படுறாங்க சார். அப்ப இருந்தாலும் நாங்க கொஞ்சம் எஸ்டேட்டோட கதைச்சு சார் ஒரு மணித்தியால விடுமுறையா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி எடுத்திருக்கோம் சார். அது ஒன்றுதான் சவால், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை சார். இன்னொன்னு, இந்த முறை எங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் அதிகமானதுக்கு காரணம் சார், சமூக விஞ்ஞான போட்டிக்கு பிள்ளைகள் போறாங்க சார். அவங்க ஒரு 5 மணி வரை இருந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. இப்ப இவங்க சாப்பிடக்கலாம், அவங்களுக்கு ஒரு சாப்பாடை கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் சார். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சார் 10ஆம் வகுப்பு பேரண்ட்ஸும் இதுக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்க பிள்ளைகளும் பின்னேற கிளாஸ் இருக்கிறனால அவங்களும் செய்யறது உண்டு. அப்ப அதையும் தொடர்ந்து ஏற்படுத்துவோம் சார். ஆனாலும் செலவு அதிகமா போகாது சார். எல்லாம் பேரண்ட்ஸுக்கே நான் ஒப்படைச்சிருக்கேன். நீங்க தான் அதை செய்யணும். அதுதான் சார். நன்றி சார். நன்றி டீச்சர். நன்றி மேடம். உண்மையில உங்களோட பாடசாலை நாங்க ஆரம்பத்தில் இனம் கண்ட ஒரு பாடசாலை. உங்களோட பாடசாலையில தேவையும் இருக்கு, சமூக உணர்வும் இருக்கு. நீங்கள் ஒரு முழு நேரம் அந்த பாடசாலையோட அதிபர், பாடசாலை இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த குவார்டர்ஸ்ல இருந்தே பிள்ளைகளை தங்க வச்சு நீங்கள் சிறப்பான செயற்பாடு. இந்த உணவு வளங்கள்ல உணவு தேவை இருக்கிற பிள்ளைகளுக்கு வழங்குறதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சரியான இது. நீங்க அதே மாதிரி தொடர்ந்து பயணிங்கோ. நன்றி டீச்சர். உங்களுக்கு இந்த கையிருப்பு இருக்கிறதால இந்த முறை தேவைப்படும், அடுத்த முறையை தாரோம். அடுத்த ருக்பூட் தமிழ் மகா வித்தியாலயம். ருக்பூட் நம்பர் 1 இலக்கம் 1 தமிழ் மகா வித்தியாலயம் சிறியதுவதான் 93 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவாக 15.48 ரூபா. தற்பொழுதைய கையிருப்பு 7,474 ரூபாய் புதிய கையிருப்பு இருக்குது. கையிருப்பு அனுப்ப தேவைப்படாது. இந்த பாடசாலை சார்பில் ரிப்பீங்க நினைக்கிறேன் சார். நீங்கள் தொடர்ந்து பாடசாலையில கவனிச்சால் இந்த கடலை மட்டும்தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. என்ன காரணம் சார்? என்ன நடந்தது? ருக்பூட். அனைவருக்கும் வணக்கம் சார். கடைசி மீட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் சார், நம்மளோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் வெளியில வேலைக்கு போறதுனால சார் எடுத்துக்கொள்ள இல்லாமல் இருந்துச்சு சார். முந்தா நாள் வந்து சார் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு மீண்டும் தெளிவூட்டல் ஒன்று செய்திருக்கோம் சார். அதனால தொடர்ந்து வர்ற காலங்களில் வந்து சார் அவங்க எண்டில் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க சார். இல்லைன்னா தேவையான பொருட்களை சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை பெற்றுத்தர்றதாகவும் சொன்னாங்க சார். அப்போ அதன் மூலம் அவங்க சேர்த்து வைத்துக்கொண்டு தொடர்ந்து உணவு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். மற்றது சார், இந்த லாஸ்ட் வீக் வந்து சார் எங்களுக்கு உணவு கொடுக்கலாம் போணுச்சு. என்னன்னா சார், வளையமட்ட போட்டிக்காக மாணவர்களை அழைச்சி போறதுனால ஈவினிங் கிளாஸ் நடக்கலை சார். அதனால உணவு வழங்காமல் இருந்தேன் சார். ஓகே, நன்றி சார். நன்றி. இல்லை, நான் தான் கேட்டேன். நான் கண்டேன் சார், பெற்றோரோட பங்களிப்பு இல்லையன்றது நான் உணர்ந்து கொண்டேன். நீங்கள் இந்த கடலை தொடர்ச்சியாக கொடுக்க நான் யோசிச்சேன். எனக்கு தெரியும் இங்கே பெற்றோர் சமைக்க வராதபடியே தான் இதெல்லாம் வருதுன்னு சொல்லி. அதுலேயும் கவனமா இருந்தோம். கடலையே செய்யறதும் ஆசையாக இருக்கிறது வரவேற்கத்தக்கபடியும் அல்ல. இந்த பெற்றோர்கிட்ட பங்களிப்பு இல்லைன்னு சொன்னா அவைக்கு அதை உணர்த்த வேணும் ஏதோ ஒரு வழியில வந்து. இப்ப நீங்கள் அதை அந்த இடத்த நீங்கள் நிரப்புவீங்களா இருந்தால் அவை அதை கடந்து போடுவீங்க. அப்ப அந்த இடத்த நீங்கள் அவைக்கு உணர்த்துறதுக்கான செயற்பாட்டை செய்யுங்க சார். மற்றது இந்த பாடசாலை உணவு வழங்காட்டி அன்றைய செய்தியில போடுங்க. அன்றைய உணவு வழங்கப்படவில்லை, என்ன காரணத்துல போட்டீங்கன்னா அந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணப்படும்.
ஒரு பிரச்சனை வந்தா கூட அண்டை நீங்க சாப்பாடு கொடுக்கலன்ற பதிவு கூட எங்கள்கிட்ட இருக்கு. இத்தனாம் தேதி ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் நாங்கள் கூட பதிவை காட்டுவோம், அந்த பாடசாலை உணவு வழங்கவில்லைன்னு சொல்லி. ஆனபடியால் அதையும் ஒரு பிரயோசனமா இருக்கும். நன்றி. அடுத்தது ஏறாவூர் தமிழ் மகா வித்தியாலயம் மட்டக்களப்பு 540 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவாக 14 ரூபாய் 89% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கையிருப்பு 7,746 ரூபாய். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். ஏறாவூர் பாடசாலை மேடம் இருக்கிறீங்கள்? வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். முரளி அண்ணா. இனிய சகோதர அதிபர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய பாடசாலையில் முன்னேற்றகரமான செயற்பாடாக இருப்பது பாடசாலை சமூகத்தில் இருக்கின்ற பெற்றோர் தவிர்ந்த ஏனையவர்களும் எங்களுடைய பாடசாலையில் இணைந்து ஏனைய பௌதீக வள உதவிகளை செய்து கொண்டிருப்பது. அந்த இடத்துல நாங்கள் ஐயமுடன் குழுமத்துக்கு நன்றி கூறுவதுடன் எங்களுடைய பாடசாலை கோட்ட கல்வி அதிகாரியால் வலய கல்வி அலுவலகத்துக்கு ஒரு பிரதிநிதியாக செயற்பட்டு கொண்டிருப்பதை நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த செயலமர்வாயினும் எங்களுடைய பாடசாலையில் முன்னெடுப்பதற்கும் எந்த ஒரு மேலதிகமான செயற்பாடுகளுக்கும் வலயத்தின் ஊடான உதவிகளை பெற்றுத் தருவதற்கும் எங்களுடைய பாடசாலை தொடர்ச்சியாக பரிந்துரைக்கப்படுகின்றது. அந்த வகையில் எங்களுக்கு எங்களுடைய பாடசாலையில் இருக்கின்ற பழைய கட்டிடங்களை திருத்துவதற்கு 10 லட்சம் ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த வாரத்தில். அதே வேளையில் கோட்டமட்ட தமிழ் மொழித்தின போட்டி எதிர்வருகின்ற 5ஆம் தேதி, ஜூலை மாதம் 5ஆம் தேதி எங்களுடைய பாடசாலை நடைபெற இருக்கிறது. இந்த தமிழ் மொழித்தின போட்டி தொடர்ச்சியாக 3 வருடங்கள் எங்களுடைய பாடசாலை நடைபெறுவது என்பது சிறப்பான விடயம். இந்த கால பகுதியில் இருக்கின்ற உணவு வகைகளை எங்களுடைய பாடசாலையே செய்து கொடுக்கின்றது என்பதும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுக்கு காரணம் IMT-வின் செயற்பாட்டின் வெளிப்படைத்தன்மையான ஒரு உத்வேகம் அளிக்கின்ற ஒரு செயற்பாடாக இருப்பது. ஆகவே இந்த இடத்தில் முகமறியாது எங்களுடைய பாடசாலைக்கு ஒத்துழைப்பு நல்குகின்ற ஐயமுட்டன் குழுமத்தில் இருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும் குறிப்பாக முரளி அண்ணா, ரூபண்ணாவுக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி. நன்றி நன்றி. தொடரட்டும் உங்களுடைய சமூகத்தின் இணைப்போட நீங்க செய்கின்ற வெற்றிகளுக்கு நாங்கள் உண்மையில வாழ்த்துகள். மற்றது நீங்களும் இந்த தமிழ் ஆர்வமாக நீங்க பல போட்டிகள் நடத்துறீங்க எனக்கு தெரியும். அதனுடைய அது உங்களுக்கு கட்டாயம் அந்த பாடசாலை கொடுத்ததிலே எந்த ஒரு மேட்டரும் இல்லை. அப்படியே நீங்கள் தொடர்ந்து வெற்றிகளை பெற எங்களுடைய வாழ்த்துகள். நன்றி 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 மேடம். நன்றி முரளி அண்ணா. நன்றி. உங்களுக்கான மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். அடுத்தது யாழ்ப்பாணம் கொட்டடி நமச்சிவாயம் 738 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 18 ரூபாய் 35%. தற்பொழுது கையிருப்பு -55, எதிர்மறை 55 ரூபாய். மீள் நிரப்பீடு நிச்சயமாக அனுப்பி வைக்கப்படும். கொட்டடி நமச்சிவாயம் சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்கள். அதிபர் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? கொட்டடி நமச்சிவாயம் அன்மியூட் பண்ணுங்க. இருந்தால் அன்மியூட் பண்ண வேணும். அந்த ஸ்கூல் பேர் போடாத எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. ஓகே, திருப்பி வாரம். கொட்டடி நமச்சிவாயம். அடுத்த கந்தகட்டிய கண்டி 752 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 14 ரூபாய் 12% ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுதைய கையிருப்பு 1100 ரூபாய் 60%. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். இந்த கந்தகட்டிய பாடசாலை கடந்த வாரம் ஒரு பெற்றோருக்கான ஒன்றுகூட நடைபெற்றது. அதில் எங்களோட உவா மாகாண இணைப்பாளர் திரு வேலான்சர் கலந்து கொண்டு அந்த ஐயமுடைய முக்கியத்துவம் பெற்றோர பங்களிப்பு பற்றி சொல்லியிருந்தார். அவருக்கும் ஒரு சிறப்பான நன்றிகள். நேரத்தில் திடீரென அழைச்சு அவர் இந்த கூட்டத்தில் நேரடியாக இல்லை, தொலைபேசி ஊடாக இணைஞ்ச கருத்துக்களை பரிமாறி இருந்தார். அவருக்கு நன்றி. கந்தகட்டிய சார் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். IMT உணவு நிறுவனத்தின் மூலமாக எமது பாடசாலையில் சிறப்பாக அந்த உணவு வழங்க திட்டம் மேற்கொள்ளப்படுது சார். நாங்க அண்மையில சார் 13ஆம் தேதி பெற்றோர் சங்க கூட்டம் நடத்தினோம் சார். அதுல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் IMT உணவு திட்டம் தொடர்பாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டது சார். அதுக்கு விவேகானந்த பாடசாலை அதிபர் சார் தொலைபேசியினூடாக பெற்றோர்களுக்கான அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தமே குறிப்பிடத்தக்கது சார். மேலும் உணவு திட்டத்தின் கீழே சார் இப்ப நமது பாடசாலையில மாமரத்துல மாங்காய், பலாமரத்துல போலஸ்கா எல்லாமே வந்திருக்கு சார்.
அப்ப இயற்கை வளத்தினூடாகவும் எங்களோட உணவு திட்டத்தை மேற்கொள்றதுக்கு இலகுவானதாகவும் இருக்கும் சார். அடுத்த வாரங்கள்ல அதுவும் மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஐஎம்இடி உணவு திட்டம் மேலும் சிறப்பாக வளர்வதற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி மேடம், நன்றி. இந்த பெற்றோட ஒன்று கூடலுக்கு பிறகு இந்த பாடசாலை ஏற்பட்ட மாற்றங்களை பற்றியும் எங்களுக்கு அப்பப்போ அறிய தரும். ஏன்னா இந்த வாரம் தான் மீட்டிங் வச்சிருக்கிறீங்க. வாரக்கிழமையிலேருந்து அந்த பெற்றோட பங்களிப்பு, சமையல் கடமையா இருந்தாலும் சரி, சமூக பங்களிப்பா இருந்தாலும் சரி, எவ்வாறு ஏற்படுது என்பதை எங்களுக்கு அவ்வப்போது அறிய தாங்க மேடம். நன்றி. ஓகே சார், நன்றி சார். அடுத்தது குட்டியபுரம் GTMS 908 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 15 ரூபாய் 87% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 980 ரூபாய். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். குட்டியகுளம் பாடசாலை சார் இருக்கிறீங்க நினைக்கிறேன் சார். இந்த பாடசாலையில இப்ப அடுத்த நாங்கள் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு தொய்வுக்கு பிறகு சரியா மீள வச்சு கொண்டு வரோம். திட்டம் சரியா போய்கொண்டிருக்கோம். அன்றைக்கு பார்த்து நான் ஒரு பிறந்த நாள், ஒரு ஞாபகமா பெருமளவு இதெல்லாம் சேர்ந்தவ சார். சொல்லுங்க சார், இந்த திட்டம் இப்போ எப்படி சார் போய்கொண்டிருக்கு? இப்ப அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய ஐயமுட்டன் உணவு வழங்கும் செயற்திட்டம் மிக சிறப்பாக எங்களுடைய பாடசாலையிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே எங்களுடைய சமூகத்திலே தேவையுடைய பிள்ளைகள் எங்களுடைய பாடசாலையில் இருக்கிறார்கள், உணவு தேவையுடைய பிள்ளைகள். இதை விட எங்களுடைய சமூக நிகழ்வுகள் என்பதும் அது பாடசாலையுடன் இணைந்து தங்களுடைய அந்த கொண்டாட்டத்தின் மூலம் எங்களுடைய மாணவர்களுக்கு உணவு வழங்குகின்ற செயற்பாடுகள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இதை விட எங்களுக்கு டீச்சர்ஸனுடைய பாரிய சப்போர்ட் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய தென்னை மரத்திலிருந்து தேங்காய் பறைக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்குது. தேங்காய்களை நாங்கள் அந்த தேங்காயிலிருந்து சமைச்சிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்றேன். இதை விட கொஞ்சம் இந்த விறகு அவற்றை பெற்றுக் கொள்றதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சவாலா இருக்குது. என்னால் விறகின் இடத்துல பெற்று அதை கொண்டு வந்து சேர்க்கிறது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கிற. மற்றபடி எங்களுடைய உணவு வழங்கும் செயற்பாடு சுமூகமாக போய்கொண்டிருக்குது. நன்றி சார், நன்றி. என்ன ஒரு வாரம் ஒரு முன்னேற்றமான பயணமாக தொடரணும் சார். திட்டம் திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வர வேணும். அதுக்கேற்ற ஏற்பாடுகளை சமூகம் இணைஞ்சு செல்லுங்க சார். நன்றி சார். என்ன கால் பண்ணுங்க, கலைப்போம் சார். நன்றி. நன்றி சார். அம்மல் நிரப்படி அனுப்பி வைப்போம். இதுல பண்டத்தரப்பு ஜெசிந்தா பாடசாலை இந்த காலப்பகுதியில 581 மாணவர்கள் உணவு வழங்கி இருக்கு. ஒரு மாணவருக்கான செலவு 12 ரூபாய் 34%. செலவு போன ஆண்டு வாரத்தை விட மிக வேகமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பான பாராட்டுகள். போன முறை 20 கிட்ட வந்திருக்கணும், இந்த 12 ரூபாய் 34%. சிறப்பான பாராட்டுகள். அந்த மேடம் சொன்ன புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தி இருந்தவா திட்டம் வெற்றி அளிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தற்பொழுது கையிருப்பு 13,079 ரூபாய் 50%. போதிய கையிருப்பு இருக்கிறதால இந்த காலப்பகுதிக்கான நிதி பங்களிப்பு வழங்கப்பட தேவையில்லை. இந்த பாடசாலையில் இந்த உணவு திட்டத்தை மிக சிறப்பாக முன்னெடுத்து அதை வழிப்படுத்தி கொண்டிருக்க அதிபருக்கு பக்கபலமா துணியா இருக்கிற மதிப்பு தம்பி ரூபன். ரூபன், நீங்க சொல்லுங்க, இந்த திட்டத்துல நீங்கள் என்ன சவால் எதிர்நோக்கிறீர்கள்? இந்த திட்டத்தை எப்படி இன்னும் வேகமாக அடுத்த நிலை கொண்டு வர என்னென்ன முயற்சி எடுத்துக்கொண்டு? அன்மியூட் பண்ணணும் ரூபன். அனைவருக்கும் வணக்கம். ரூபன், இன்றைக்கு ரூபன் இணைய முடியாத அவற்ற போன் லைன்ல நிக்கிற. வணக்கம் ரூபன், நான் பிரின்சிபல் கதைக்கிறேன். சரி, ஓகே. ரூபன் நிக்கிறதா? லைன்ல நிக்கிறதே காலைங்க பரவாயில்ல. ரூபன் இல்ல, ரூபனுடைய போன் அன்மியூட் பண்ணப்படல. அன்மியூட் பண்ணப்படல. சரி, ஓகே, நீங்க கதைங்க. ரூபன் கதைங்க. ஹலோ தம்பி சொல்லுங்க. ஒரு அலுவலக ஊழியர் இருந்தாலும் கூட இந்த பாடசாலை உணவு திட்டத்தை முழுமையாக முன்னெடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பை வரதான் செய்கிறார். சிறப்பா செய்றீங்க தம்பி. ஒரு சிறப்பான பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இப்ப சொல்லுங்க, திட்டத்தை இங்க எப்படி என்ன சிறப்பா முன்னெடுக்க போறீங்க, என்னென்ன செய்ய போறீங்க? எங்கட சார் இந்த இதுல இந்த உணவு வழங்கலால இந்த முறை எங்கட இதுல கபடியில வலயம் மீட்டில எங்கட 1ஆம் இடம் வந்திருக்கு. பாராட்டுக்கள். இந்த வாரத்தின் மீதி 249 ரூபாய் 50%. மற்றது 83ஆம் வாரத்துக்கான வரவு 20,000 ரூபாய். வாரத்தின் மொத்த செலவு 20,249 ரூபாய் 50%. இவ்வாரத்தின் மொத்த செலவு 7,170 ரூபாய் இந்த முறை. வாரத்தின் எஞ்சிய தொகை 13,079 ரூபாய் 50%. வாரத்தின் மொத்த மாணவர் எண்ணிக்கை 581. ஒரு மாணவருக்கான
செலவு வந்து 12.34. நன்றி. என்ன நான் உங்களை இதுல கேட்டேன்னு சொன்னா, நீங்க ஒரு அலுவலக உதவியாளர் உத்தியோகத்தராக இருந்தாலும் கூட இந்த பாடசாலை இந்த உணவு வழங்க திட்டத்துல உங்களோட பங்களிப்பும் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்குது. உண்மையில் அதிபர் ஆசிரியருக்கு மேலதிகமாக ஒரு பாடசாலை இந்த அலுவலக உத்தியோகத்தர் கூட இந்த திட்டத்தை முன்னெடுக்கலாம்ன்றதுக்கு நீங்க ஒரு முன்னுரிமை செயற்படுறீங்க. அனிமே உங்களோட வேகமான செயற்பாடு தான் சில பதிவுகள். நீங்க நினைக்கிறேன் நீங்களாம் இந்த பதிவு அந்த பதிவுகளை போடுறீங்க, மிக சிறப்பா போடுறீங்க. சில பிள்ளைகளை சுட்டி காட்டினா கூட அதை சரியா உடனே திருத்திக் கொள்றீங்க. உங்களோட பணிக்கு பாராட்டுகள் தம்பி. தொடர்ந்தும் இந்த ஐயமுட்டும் திட்டத்துல நீங்க இணைஞ்சிருக்க வேணும். நன்றி மேடம், உங்களுக்கும் நன்றி. அடுத்தது வந்து மயிலினி யாழ் சுன்னாகம் மயிலினி சகமகா வித்தியாலயம் 570 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு ரூ. 14.26. தற்பொழுதைய கையிருப்பு ரூ. 9,090. அப்ப சிறிய மேல்நிரப்போடு அனுப்பி வைக்கப்படும். மயிலினி பாடசாலை சார்பில் அதிபர் ஆசிரியர் இணைஞ்சிருக்கீங்களா? ஓம் சார், இணைந்திருக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த பாடசாலையில சார் உங்களோட பாடசாலை தோட்டம் ஒரு பெரிய அளவில் இருந்தது. இப்போ அந்த தோட்டச்செய்கை அதே விதத்துல இருக்குதா? நாங்க ஆரம்பிக்க பார்த்துனாங்க பாடசாலை தோட்டம் ஒரு முக்கியமான நீங்க விருது பெற்ற தோட்டம் பெற்ற பாடசாலை என்ன சார் அந்த தேசிய மட்டத்துல? கடந்த வருடம் அந்த விருது கிடைச்சோன்னே இந்த வருடம் இன்னும் நாங்க அந்த தோட்டம் தொடங்க இல்லை. அது தொடங்கினோம்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் செலவு குறைவா இருக்கும். அதை விட அந்த கடந்த 10ஆம் தேதி பெற்றோர் சந்திப்பு ஒன்று நடந்தது. அதிலையும் நான் இந்த ஐயமுட்டன் செயற்திட்டம் தொடர்பாகவும் அதுல பெற்றோருடைய பங்களிப்பு தொடர்பாகவும் அவர்களுக்கு சொல்லி இருந்த நான். அதை விட நாங்கள் ஒவ்வொரு கிழமையில நேரத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகுப்பு கண்டு பிரிச்சு கொடுத்திருக்கிறோம். இந்த நாள்ல இந்த வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று. அதன்படி 100% இல்லாட்டிலும் ஒரு 50-60% பங்களிப்பு அவர்கள் ஒவ்வொரு வகுப்பும் அந்தந்த நாட்கள்ல பங்களிப்பு செய்து கொண்டிருக்கணும். அந்த வகையில வெற்றிகரமாக இந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஓகே, நன்றி சார். அதே இதில் செய்யுங்க சார். உங்களோட பாடசாலை தோட்டம் தான் உங்களோட பாடசாலை என்ற ஒரு அடையாளமா பார்க்கப்பட்ட சார். அந்த தோட்டம் செய்ய நீங்க எந்த விலையை குறைக்காமல் அதே விதத்துல கொண்டு வர மண் வளம் இருக்கிற பிரதேசம் இந்த சுண்ணா பகுதி வந்து தோட்டச்செய்கைக்கான மண் வளம் கொண்ட பிரதேசம் உண்டு. அப்ப அதையும் நீங்களும் உச்சமா பயன்படுத்தி சமூக பங்களிப்பை இணைச்சு இந்த திட்டத்தை இன்னும் சிறப்பாக உங்களால கொண்டு போக முடியும் சார். நன்றி சார். நன்றி உங்களோட கருத்துக்கள். நன்றி சார். ஓகே, நன்றி. நன்றி. அடுத்த கிளிநொச்சி ஐயனாபுரம் GTMS இந்த பாடசாலையில் 1340 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ரூ. 17.87. தற்பொழுதைய கையிருப்பு -5,960. எதிர்மறை 5,960. இந்த இடத்துல உட்கார்ந்து நிப்பாட்டுறேன். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த மைனஸ் வந்து எங்களோட அப்ரூவல் இல்லாமல் 3,500க்கு மேல போகக்கூடாது. அதாவது உங்களோட காசு கையிருப்பு குறையுதுன்னு சொன்னா உணவு திட்டத்துல மாற்றத்தை கொண்டு வேணும். அது எங்களோட கதைக்க வேணும், நடைமுறையை பார்க்க வேணும். தயவு செய்து எதிர்காலத்துல -3,500 எதிர்மறை 3,500க்கு மேல தொகைகள் கொண்டு போக விட வேண்டாம். நாங்கள் எதிர்காலத்தில் அதுக்கு அனுமதி அளிக்க மாட்டோம். அப்படி சந்தர்ப்பம் வந்தா கண்டிப்பா உடனே எங்களை அறிவிக்க வேணும். இப்போ இந்த கூட -5,960. தயவு செய்து கடனுக்கு பொருட்களை வாங்கி உணவு வழங்க செயற்பாடுல தயவு செய்து ஈடுபாடு. அடிக்கடி முரளினையும் சொல்றவன் நாங்களும் சொல்றோம். அதாவது நாங்கள் கையேந்திர சமுதாயத்தை உருவாக்கக்கூடாது. கை கொடுக்கும் சமுதாயம் என்றுதான் நோக்கம். அதாவது நாங்கள் கை கொடுக்குறோம் எங்கட நிலையில தான் கை கொடுக்கணும். என்னோட கையேந்தி நாங்கள் உதவி செய்யக்கூடாது. அதனுடைய தயவு செய்து இந்த எதிர்மறையான கணக்குகள் கடனுக்கு பொருட்களை வாங்குறத தயவு செய்து முடிஞ்ச அளவு தவித்துக் கொள்ளுங்க. அப்படி இயலாத கட்டத்தில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உடனடி நிதி பங்களிப்பு கூட செய்யலாம் சில இடங்கள்ல. இப்போ கடைகளில் நீங்க அப்படி வாங்கி பாடசாலைக்கு இருக்க தொடர்புகளை கூட உறவுகளை பழுதாக்காதீங்க, கவனம். இந்த அடிப்படையில இவன கையிருப்பு மீள்நிரப்போடு நிச்சயமா அனுப்பி வைக்கப்படும். இந்த பாடசாலை சார்பில் சார் இருக்கிறீங்களா, மேடமா இருக்கிறீங்க? சார் நான் அறிவர் இருக்கிறேன் சார். சொல்லி சார் என்னன்னு சொன்னால் சார் எங்கட அந்த டீச்சருக்கு வெட்டிங் சார். அப்ப லீவ்ல இருந்துட்டா. அப்ப இன்னொரு ஆள் தான் அந்த கணக்கு செய்தாரு. அப்ப நாளைக்கு தான் அவருக்கு திருமணம். அப்ப சாரி சார், மற்ற சார் இந்த உணவு வழங்கல்ல சார் கல்வி மட்டும் இல்ல சார், இந்த இணைப்பாட விதான செயற்பாடுலையும் நாங்கள் வெற்றி பெறக்கூடியதா இருக்கு சார். அதுக்கு உங்களுக்கு நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அண்மையில நடைபெற்ற அந்த கோட்டமட்ட பெரும் விளையாட்டுல வந்து எங்களுடைய உதைப்பந்தாட்டு பெண்கள் அணி 1ஆம் இடத்தையும் மற்றது ஆண்களுடைய கரப்பந்தாட்ட அணி 2ஆம் இடத்தையும் பெற்ற சார். அதுக்கு உண்மையிலே வந்து இந்த உணவு வழங்கும் செயற்பாடு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் காலையிலேயும் மாலையிலேயும் அவர்கள் இந்த கூடிய பயிற்சியை பெற்றதன் காரணமாகத்தான் அந்த போட்டியில வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. மற்றது எங்கட பாடசாலையில சார் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் தோட்டம் செய்ய முடியாம இருக்கு சார். குரங்குத்துளை வகுப்பறையில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு.
அதுக்கு மாற்றீடாக நாங்கள் என்ன செய்திருக்கோம்னு சொன்னா 40 தென்னையை வச்சிருக்கோம் சார். அதுதான் நாங்கள் தென்னையை வச்சு அதை நாங்கள் இப்ப இதண்டு கொண்டு வரோம் சார். தோட்டம் குரங்கு பெருங்கரைச்சல், வகுப்பறை பிரச்சனை, வகுப்பறை எல்லாம் அசுத்தப்படுத்துது. இதுக்கு நாங்கள் நேற்று கூட நாங்கள் அந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி விட்டோம். என்னன்னு சொன்னால் குரங்குட இது தொல்லை தாங்க முடியாமல் இருக்கிறார் சார். ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் இதில் கூடிய கவனம் எடுக்கிறோம் சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. உண்மையில அந்த கணக்கை திருப்பி சொல்றேன் சார். உங்களுக்கு அந்த பாடசாலை முதலாவது அந்த ஆசிரியருக்கு எங்களோட இனிய திருமண நாள் முற்கூடிய திருமண நாள் வாழ்த்துக்களை ஐயா மட்டும் தெரிவிக்கிறோம். அந்த சமூக பணி துறக்கவனும் அதே நேரத்துல சார் இந்த கடனை நான் சொல்றேன் சார், நாளைக்கு உங்களுக்கு இந்த ஐயமுட்டு கொடுப்பன தடப்பட்டால் இந்த கொடுப்பனவுக்கு நீங்கள் பொறுப்பாளையா மாறக்கூடாது. அப்பதான் நான் கவனமா சொல்லி கொண்டேன் சார். உங்களோட பாதுகாப்பு. நன்றி சார், நன்றி. அடுத்தது ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரி பொரகாஸ் 625 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 16 ரூபாய் 95. தற்பொழுது கையிருப்பு 7837 ரூபாய். மேல் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். பொரகாஸ் ஸ்ரீ கணபதி பாடசாலை சார்பில் அதிபர் இருக்கிறீங்களா சார்? வேலாயுதன் சார் இருக்கிறேன் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையாலுமே சார், முதலாவது முரளி சாருக்கும் ரூபன் சாருக்கும் நன்றி சொல்லணும். கபரகல பாடசாலை சம்பந்தமா மலையகத்துல சார் மிகவும் பின்தங்கிய பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில வாழ்ற ஒரு பெருந்தோட்ட பாடசாலை. அதுல எமது ஐஎம்எட்டினுடைய இலத்திரனியல் வகுப்பறை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஊடாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய முதலாவது பேட்ச் சிறந்த பெரும்பேரை பெற்றுச்சு சார். அதுக்கு மலையக மக்கள் சார்பாக முரளி சார், ரூபன் சார் இருவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். ரெண்டாவது, எமது பாடசாலையினுடைய பிரதேச சூழல் பற்றி முழுமையா தெரிஞ்ச 2 பேர் நீங்களும் தலைவர் அவர்களும் ரூபன் சாரும். எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே இல்லாம வளர்ந்து வந்த பாடசாலை. எங்களுடைய ஐஎம்எட்டும் சேர்த்துட்டால் வளமைப்புல இடம்பெறுது சார். நமக்கு மிகவும் பாதகமான காலநிலை இப்ப காணப்படுது. அதனால எங்களுடைய ஐஎம்எட்டும் செயற்திட்டத்துல அட்சய பாத்திரத்துல சில குறைபாடுகள் இருந்துச்சு. கடந்த வாரம் பாடசாலையில இருக்கவும் இல்லை. அந்த குறைகள் தொடர்ந்து வர காலங்கள்ல இடம்பெற மாட்டாது. மேலும் சார், எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான இதுகள் சார், இந்த பாடசாலையினுடைய உணவு வேலையில சாப்பிட்டு வர்ற மாணவர்களால நாங்க நிறைய கடந்த 2 வாரங்களுக்கு முன்னுக்கு நிறைய பயிற்சிகளை சாகித்ய விழா போட்டியில சார் வெளிமடை கல்வி வலயத்துல 13 போட்டிகள்ல பங்கு பெற்று 10 போட்டிகள்ல வெற்றியிட்டு பிரதான பாடசாலையா எமது பாடசாலை காணப்படுது. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் 16 வருடங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் போட்டியிட்ட வாலிபால் போட்டியில சார் 20 வயதின் கீழ் போட்டியிலையும் எமது பாடசாலை மாணவர்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருவதோடு வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் ரூபன் சார் அவர்களுக்கும் நன்றி சார். நன்றி முரளி சார். நன்றி வரேன் சார். முரளினா ஓகேயா? ஆமாம் நான் கேட்டுறேன். நன்றி சார். உங்களுடைய நீங்கள் எங்களுக்கு அந்த பாடசாலை ஐடென்டி பண்ணி தந்ததுக்கு முதல் நாங்கள் நன்றி சொல்லணும். ஆனா அந்த பாடசாலை எங்களுடைய அந்த கொடுத்த கல்வி சாதனங்களை வைத்து ஒரு 3 ஏக்களையும் 19 பிள்ளைகள் எல்லாமே 2 கணக்கு நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கணும். எல்லாருமே அவளை 100 வீதம் பாஸ் பண்ணு ஹிஸ்டரியில வந்திருக்குண்டா அவ்வளவு தூரம் அவர்கள் அந்த திறமை உள்ள மாணவர்கள் வசதி இல்லாதாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறன்றதுக்கு அது ஒரு சான்று அந்த இடத்துல வேலாயம் சார் உங்களுக்கு நன்றி என்றால் நீங்கள் அந்த பாடசாலை ஐடென்டி பண்ணி எங்களுக்கு தந்ததுக்கு அதுக்கு மேலால அந்த அதிபருக்கும் நாங்கள் வாழ்த்துறோம் இந்த இடத்துல. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். அந்த பாடசாலையில அனுப்பி வச்ச கடிதங்கள் சாருக்கு அனுப்பி வச்சேன் சார். ஆமா நாங்க அதை போடுறோம். நன்றி 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 முரளி அண்ணன். நேரடியா சொன்னா வறுமை திறமைக்கு தடையா இருக்க கூடாதுன்ற எண்ணங்கள் தான் இங்க முக்கியம். அந்த வறுமையால ஒரு பிள்ளையோட திறமை தடைப்படக்கூடாதுன்றதுக்கு நாங்கள் ஒரு சின்ன பங்களிப்பு தான் ஐயமுட்டும் செய்யறோம். ஆனா நீங்க செய்யற பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. ஒரு ஆசிரியர் சரியா வழிப்படுத்தி இந்த உதவியில ஒழுங்குபடுத்தி செய்யற சேவைன்றது அது உங்களுக்கு நாங்க நன்றி சொல்ற வார்த்தை இல்லை. என்னடா நீங்க செய்யற சேவைக்கு முன்னுக்கு நாங்கள் செய்யறது ஒன்றுமே இல்லை. இப்ப நாங்க அதை கொண்டாந்து மட்டும் தாரம் நீங்களா சரியா வடிச்சு கொடுக்குறீங்க. உண்மையில நீங்கள் ஒருவரும் இங்க மதிக்கப்பட வேண்டிய ஆக்கள். இந்த இடத்துல உங்களுக்கான மதிப்பு தான் நாங்க வச்சிருக்கிறோம். நன்றி. அடுத்தது கருங்காலிக்குளம் GTMS. இந்த பாடசாலையில் 631 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 21 ரூபாய் 9% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கையிருப்பு 3438 ரூபாய் 16%. மீன் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். கருங்காலிக்குளம் பாடசாலை சார் இருக்கிறீங்களா சார்? வணக்கம் அண்ணா. சொல்லுங்க சார்.
குழுமத்தில் இருக்கிற அனைத்து ஆசிரியர் மற்றும் நிறுவனர் அனைவருக்கும் என்னிட வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கருங்காலி குளத்துல சார் நேற்றும் நாங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குற மீட்டிங் ஆயத்தப்படுத்தி இருந்தாங்க. அந்த டைம்ல நாங்க இந்த ஐஎம்முட் திட்டத்தையும் அவங்களுக்கு நாங்க ஸ்மார்ட் போர்ட்ல போட்டு காட்டினோம் சார். இப்படி இப்படின்னு செய்கிறாங்க, மற்ற பாடசாலையில் இப்படி நடக்குது, நாமளும் கொஞ்சம் முயற்சி செஞ்சா இன்னும் சிறப்பாக செய்யலாம். ஏன்னா அவைகளுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்குன்னு தானே சார். நாங்க இந்த அதை பற்றியே கதைக்காம விட்டோம்னா அப்படியே போயிடும். அப்ப அதுக்காக வேண்டி ஒருக்கா திருப்பி ஒருக்கா போட்டு காட்டி எல்லா பேரண்ட்ஸும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இந்த இப்ப முதல்ல சார் மயங்கி விழுகிறது அசம்பிளியில் அப்படி இப்படியான பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்ப எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஓஎல் மற்றது கிரேட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி எங்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா அது காரணமே ஐஎம்முட் உணவு தான். அது இல்லாட்டி இது அப்படி செய்யலாம் சார், சாத்தியம் இல்லை. வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், வெகு விரைவில் நல்ல ஒரு ப்ரோக்ரஸை காட்டக்கூடியதா இருக்கும் சார். புள்ளிகள்ல தொடர்ந்தும் இந்த ஐஎம்முட் செயற்பாட வெற்றிகரமாக நமது பாடசாலையில செயற்படுத்துவோம் சார். நன்றி சார், நன்றி நன்றி. உண்மையில சார் உங்களோட பாடசாலை வந்து திறமை இருக்கிற தேவையான பாடசாலை, வளங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய வளங்கள் இல்லையோட வளங்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவைதான் அங்கே இருந்தது. அதை நீங்க சரியா சரிங்க சார். நான் நிர்வாகம் சாதமா சில பதிவுகள் கூட தனிப்படையோட போட்டிருந்தேன்னா அதை கொஞ்சம் கருத்தில் எடுத்தீங்கன்னா சரி. நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தது கிளிநொச்சி செல்வா நகர் ஜிடிஎம்எஸ் 1322 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 16 ரூபாய் 70% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கையிருப்பு 15 ரூபாய். மேல் நிரப்போடு நிச்சயமாக அனுப்பி வைக்கப்படும். செல்வானகா ஜிடிஎம்எஸ் சார்பில் சார் இருக்கிறீங்களா, மேடமா இருக்கிறீங்க? சார் இருக்கோம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். வளமையா இயல்பா சும்மா போய் கொண்டிருக்கு சார். சந்தோஷமா இருக்குது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று கூட உண்மையில எங்களுக்கு சமூக பங்களிப்பு 2 சார். ஒன்று எங்களோட மண்டபம் சிமெண்ட் போட்ட மண்டபம், அதுல இரும்பு கதிரியை பாவிக்கிறதுக்கு நாங்கள் விரும்பல, பிளாஸ்டிக் கதிரியை சொல்லி இருந்தோம். 101 கதிரை சேர்த்துட்டேன். நேற்று கூட ஒரு 50 கதிரை உணர்ந்து வந்தார் சார் எங்களுக்கு. அதை விட பிள்ளை படிக்காத பக்கத்து கிராமத்தில இருந்து கூட அவருடைய ஒரு தாயாரும் மகளும் என்ற அப்பா குடும்பத் தலைவருடைய பிறந்த நாள், அவர் அமரத்துவம் அடைந்து விட்டா பிறந்த நாளுக்கு நிறைய மரக்கறிகள் அவைய கொண்டு வந்து அந்த அட்சய பாத்திரத்துல வைக்கிறோம் சார். நிறைய சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. அந்த உலருணவு பொருட்கள் மட்டும்தான் நாங்க பெற்றுக்கொள்றபடியா எங்களுக்கு அந்த காசை 14-15 ரூபாய்க்குள்ள வச்சுக்கொள்றோம் சார். இனி வருங்காலங்கள்ல அதையும் சமூகத்திலிருந்து பெற்று உங்களுடைய இலக்கை நாங்கள் அடைகிறதுக்கு நிச்சயமா நாங்க பாடுபடுவோம். மீண்டும் ஐயமட்டும் குடும்பத்துக்கு எங்களோட பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார். நன்றி சார், நன்றி. நீங்க எங்களுக்கு தெரியும், நாங்கள் திருப்பி திருப்பி சொல்ல தேவையில்லை. உங்களுடைய செயல்பாடுகள்ல 100% நீங்கள் சமூகத்தை மட்டுமில்லை பாடசாலையில முன்மாதிரியாக செயல்படுகிறீங்க என்பது கிளிநொச்சியில சகலருக்கும் தெரியும். இப்ப கிளிநொச்சியில பல அதிபர்கள் உங்களை பற்றி என்னோட கதைப்பார் அடிக்கடி. நீங்களும் சகல பாடசாலைகள் அதிபர்களுடனும் மிகவும் நல்ல உறவை பேன்றபடியா சகலருக்கும் உங்கள நல்ல விருப்பம். மற்றது இந்த சமூகத்துல நீங்கள் செய்கின்ற செயற்பாடுகளுக்கான அந்த அதுக்குரிய அவர்களுடைய அந்த உணர்வுபூர்வமான பங்களிப்பு தான் உங்களுடைய வெற்றி. வாழ்த்துக்கள் சார், தொடருங்க உங்களுடைய வெற்றி. நன்றி சார், நன்றி முரளி என்ன. உண்மையில இந்த பாடசாலை ஆரம்பத்துல சமூகத்தில இருந்து தனிச்சு விடப்பட்ட ஒரு வித்தியாசமான பாடசாலை தான் இருந்தது. அதிபர் ஆரம்பத்துல இந்த திட்டத்தில் இணையக்க இன்றைக்கு பாடசாலையை ஒரு முக்கியமான வீடாக மாற்றப்பட்டிருக்கிறது. சரியான திட்டமிடல், ஒழுங்கமைப்பு, சமூக இணைவு, ஆலயங்கள், சமூகம் என்று சொல்லி மிக சிறப்பாக இந்த இன்றைக்கு செல்வா ஜிடிஎம்எஸ் என்று சொன்னால் அந்த கிளிநொச்சியில திரும்பி பார்க்கிற அளவுக்கு மாற்றி இருக்கிறீங்க. அது உங்களோட தனிப்பட்ட நிர்வாகமும் அதிபர் ஆசிரியர் அதிபர் சமூக பங்களிப்பு தான் காரணம். நன்றி சார், பணி தொடரட்டும் சார். அடுத்தது பதுல தெல்பத்த இலக்கம் 1 தமிழ் மகா வித்தியாலயம். இந்த பாடசாலையில 184 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 25 ரூபாய் 82%. இதான் இந்த ஐஎம்முட்டோட உச்சமான செலவாக இந்த 2 வாரத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 25 ரூபாய் 82%. தற்பொழுது கையிருப்பு -720, எதிர்மறை 720. நிச்சயமாக மேல் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். இந்த பாடசாலை சார்பில் டீச்சர் பிரின்சிபல் இருக்கிறீங்களா சார்? இருக்கிறேன் சார். குட் மார்னிங் சார். வழமை போல சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். பெற்றோருடைய பங்களிப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மாணவர்களும் பின்னர வகுப்புகளுக்கு தாராளமா நிற்கிறாங்க. மாணவர்களோட வரவு அதிகரித்து இருக்கு. ஐஎம்எட்டும் நிறுவனத்துக்கு எமது நன்றிகள் சார். நன்றி டீச்சர், நன்றி. உங்களோட திட்டம் நீங்க தொடர்ந்து சிறப்பா செய்றீங்கள். உங்களோட சமையல் பங்களிப்புகள் எல்லாம் பார்க்கிறோம் நாங்கள். உங்களோட முடிஞ்ச அளவுக்கு இந்த செலவுகளை நீங்கள் வேற இன்னும் குறைக்கலாம் இருந்தால் மட்டும் கருத்தில் எடுங்க. அதை நினைக்கிறோம் இந்த பாடசாலை தோட்டம் தான் கை கொடுக்கும்.
அவங்களோட பாடசாலையில நீங்க அந்த வடிவான முறையில தோட்டம் செய்யற பாடசாலை நினைக்கிறேன். இந்த சின்ன இடத்திலே வழியா செய்யறீங்களோ அதை சிறப்பாக கொஞ்சம் கருத்தில் எடுத்து செய்யும். ஆரம்பிச்சிருக்கோம் சார், வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம். ரைட், குட். அப்ப அது உங்க பாடசாலை சூழலையும் வடிவா வச்சிருக்கோம். சின்ன ஒரு பாடசாலை, நீங்க வித்தியாசமான சூழல் முறையில் என்ன வந்து பார்த்து சொன்னவர். இப்ப நீங்க அதை சிறப்பா முன்னெடுங்கோ, நிச்சயமாக இன்னும் சிறப்பான பயன் கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. அடுத்தது வாழைச்சேனை வாணி வித்தியாலயம் புதுக்குடியிருப்பு அதிபர் மெசேஜ் பண்ணியிருந்தவர் அங்கே மீட்டிங்கு போய் கொண்டிருக்கிறான்னு சொல்லி நினைஞ்சிருக்காரு, தெரியல. புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் இந்த பாடசாலையில் 1056 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 16 ரூபா 19 தற்பொழுதைய கையிருப்பு 13,355 ரூபா. சிறிய மேல்நிரப்பேடு அனுப்பி வைக்கப்படும். இந்த பாடசாலையிலே ஒரு பெரிய தொய்வு நிலை ஒன்று ஏற்பட்டது. திடீரென்று ஒரு குறிக்கப்பட்ட வாரங்களுக்கு முதல் பெரிய தொய்வு நிலை ஒன்று ஏற்பட்டு இந்த திட்டம் வந்து பெரிய ஒரு மீளாய்வுக்கு உட்பட்டது. ஆனாலும் அதிபருடைய ஒரு அதீத முயற்சி, ஆசையுடைய ஒரு அர்ப்பணிப்பான செயற்பாட்டால திருப்பி பெற்றோர் ஒன்று கூட ஒழுங்கு செய்யப்பட்டு அந்த பெற்றோர் ஒன்று கூட தெளிவான முறையில் அதிபர் ஆசிரியரால் விளங்கப்படுத்தப்பட்டு தைச்சலா நாங்களும் அதில் போன இடத்துல நாங்களும் சில கருத்துக்களை பதிவு செய்திருந்த நாங்கள் எல்லாம் இணைந்து இந்த பாடசாலை திருப்பி பழையபடி ஒரு மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் திட்டத்துக்கு சரியான முறைக்குள்ள வந்திருக்கு. இந்த 2 வாரத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த பாடசாலையில. இந்த பாடசாலை சார்பில் இருக்கீங்களா சார்? இருக்கிறீங்களா யாராவது? மார்னிங் சார், நான் புதுப்பள்ளியில் இணைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் சார். அதிகாரி சொல்லுங்க. இந்த மீட்டிங்கு பிறகு இந்த பாடசாலையில இன்னொரு மாற்றத்தை காணக்கூடிய இடையில தொய் கொண்டிருந்தது. அனைவருக்கும் வணக்கம் சார். என்னன்னா, இப்ப இந்த ஸ்கூல் தொடங்கின அந்த நேரத்துல சமூக பங்களிப்புன்றது கொஞ்சம் காணாம இருந்தது. அதனால எனக்கும் அதை முன்கொண்டு போறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தது சார். பிறகு அது சம்பந்தம் உங்களோட நான் கதைச்சு கொண்டேன். அதுக்கு பிறகு நான் சொசைட்டியோட இணைஞ்சு வேலை செய்து அதை கொஞ்சம் எடுத்து செல்வதற்கு வழிகிட்ட பொழுது அந்த சொசைட்டி எஸ்டிசி எல்லாரும் இணைத்து அதுக்கு பிறகு எஸ்டிசியோட இணைச்சுதான் சார் பிறகு அங்கு கொண்டு கரைச்சு கொண்டு பிறகு இது தொடர்பான தாற்பயத்தை அவங்களுக்கு உணர்த்தினதன் அடிப்படையில சார் பிறகு அவங்க இப்போ கொஞ்சம் இணைஞ்சு வந்திருக்கிறாங்க. சம்பவம் இப்போ கொஞ்சம் ஆர்வம் இருந்திருக்கிறது. போன வாரம் கூட 7ஆம் ஆண்டு தரத்தை சேர்ந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து தாங்கள் ஒரு சிறப்பான ஒரு சமையலை இந்த பிள்ளைகளுக்காக செய்யணும்னு சொல்லி பெரிய ஒரு உணவு பங்களிப்பு செய்திருந்தாங்க சார். அது சம்பந்தமாக உங்களுடைய ஆசிரியர் லிங்கேஸ்வரன் சாரும் அதுல பதிவிட்டு இருந்தவர். ஆகவே சார் இப்ப தொடர்ச்சியாக அதை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கு சார். தொடர்ந்து முன்னெடுத்து. நன்றி சார், நன்றி. எத்தனை எதிர்பார்க்கிறோம். எங்க தொய்வு வருதோ தொய்வை நாங்க உடனடியா நிவர்த்தி செய்வோம். தொய்கிறத அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா அது அப்படியே காணாம போடும். ஒரு சமூக பங்களிப்பு குறையுதுன்னு சொன்னா அங்கே அவை அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் எடுத்து திருப்பி சொல்லி இந்த என்ன தேவை இருக்குது, இது ஏன் தேவை, எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு தேவைன்ற சரியா புரிய வச்சா பெற்றோர் திருப்பி வருவேன்டா. இல்ல எங்களோட சமூகம் அப்படித்தான், இதையும் கடந்து போகத்தான் பாக்குறோம். எல்லா விஷயத்தையும் கடந்து இலகுவா போகத்தான் நாங்க பழக்கப்பட்ட நாங்க. அப்ப அந்தந்த இடத்துல அந்த சரியான வேறத்தை நாங்க சொல்லிக்க நாங்க நின்று ஞானமா யோசிச்சு திருப்பி அதுக்குள்ள வேற யோசிக்கினேன். அப்ப அதை நீங்க சரியா செய்திருக்கீங்க சார், பாராட்டுகள். எங்களை திருப்பி நம்பிக்கை வந்திருக்கு. இந்த பாடசாலையில திருப்பி இந்த கட்டமைப்பு திருப்பி மறுசீரமைக்கப்பட்டு சிறப்பா செயற்படும் என்று சொல்லி இப்ப லிங்கேஸ்வரன் சார் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, வடிவா செய்யுங்க சார். நன்றி சார். நன்றி. அடுத்தது வந்து பசறை கலைமகள் தமிழ் மகா வித்தியாலயம் 412 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 24 ரூபா 27 தற்பொழுதைய கையிருப்பு 3,389 ரூபா. மேல் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். பசறை கலைமகள் பாடசாலை சார் இருக்கிறீங்களா சார்? பசறை யார் இருக்கிறீங்க? பசறை டீச்சர் சார். சார் அனைவருக்கும் வணக்கம் சார். கலைமகள் வித்தியாலயத்துல இருந்து வைஸ் பிரின்சிபல் பேசுறேன் சார். இந்த உணவு திட்டம் வந்து உங்களுடைய ஒத்துழைப்போட சார் நல்ல முறையில போய்கிட்டு இருக்கு. இந்த முறை வழங்கப்பட்ட சொல்லுங்க சார். இல்ல நான் மியூட் பண்ண வேற கதைக்கு இந்த முறை அந்த புதிய காப்போத்த சாதாரண தர மாணவர்களுக்கு நாங்க அந்த உணவு திட்டத்தை தொடர்ந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ் வந்து நல்ல முறையில ஒத்துழைப்பு வழங்குறாங்க சார். மாணவர்களும் வந்து பசி இல்லாம பின்னேற வகுப்புகள்ல வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்க சார். எனவே இந்த வழங்குற இந்த ஐஎம் குழும உங்களுக்கும் அனைவருக்கும் சார் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார். நன்றி மேடம், நன்றி. உண்மையில கூட பாடசாலை வந்து சிறப்பாக செயற்பொருள் பாடசாலை. உங்களோட அதிபர் வந்து சிரமமான ஒரு நிர்வாக கட்டமைப்பு அங்கே வச்சிருக்கிறார். உங்களோட அந்த அதிபர்கிட்ட செயற்பாடும் நீங்களோட பங்களிப்பு தான் அங்கே முக்கியமா இருந்தது. சிறப்பாக செயற்பாடுறீங்க. 2-3 விடயங்கள் தனிப்பட்ட முறையில் அதிபருக்கு நான் செய்தி அனுப்பியிருக்கேன். அந்த செய்தியை உள்வாங்கி அதை எதிர்காலத்தில் நிவர்த்தி செய்ய பாருங்க டீச்சர்.
நான் அதிபருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அதை நீங்க உள்வாங்கி அதை எதிர்காலத்துல சரியா பயணிங்கோ. மற்ற இந்த படங்கள் போடுற விடயங்கள் திருப்பி சொல்றோம். வாரத்துல இருந்து மிகவும் உன்னிப்பா அனுப்போம். அது 4 படமும் செய்தியும்ன்றது மிக தெளிவா இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க அனுப்புற ஒவ்வொரு படங்களும் நாங்கள் கம்ப்யூட்டர் எடுத்து என்லார்ஜ் பண்ணி பார்க்கிறோம். நாங்கள் என்ன இருக்கு, என்ன வந்திருக்கு, என்ன நடக்கிறோம். அப்போ அவ்வளவு தூரம் துல்லியமா நாங்க பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு விஷயங்களையும். அப்ப சரியான முறையில படங்களை அனுப்பி கொண்டுருங்க, தகவலை போடுங்க. நன்றி டீச்சர். அடுத்தது பண்டாரவள கிரேக் தமிழ் மகா வித்தியாலயம் 207 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 10 ரூபா 34%. தற்பொழுது கையிருப்பு 8550 ரூபா போதிய கையிருப்பு இருக்குது. மூலப்படி இந்த 2 வாரத்துக்கு தேவைப்படாது. சார் இருக்கிறீங்களா சார்? கிரேக். குட் மார்னிங் சார். இருக்கிறேன் சார். ஓகே சார், சொல்லுங்க சார். இப்ப இந்த வாரம் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க சார். அப்ப இந்த திட்டம் எப்படி இந்த காலப்பதியை கொண்டு போய் என்ன யோசிக்கிறீங்களோ எப்படி செய்யக்கூடியா இருக்கு சார்? இந்த புதிதாக இருக்கிற அந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்கிட்ட பெற்றோரோட கதைக்கிற நேரத்தில் பெற்றோரோட ஓரளவு பங்களிப்பு அதிகம் இருக்கிறதுனால இந்த செலவு கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு சார். அடுத்ததாக உயர்தர மாணவர்களையும் இதுல கொஞ்சம் நாங்க இணைச்சு கொள்ள இருக்கிறோம் சார். ஒரு 16 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஓகே. பெற்றோரோட பங்களிப்பு இன்னும் அதிகரிக்க முடியும்னு நினைக்கிறோம் சார். அதே மாதிரி செலவையும் குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன் சார். அடுத்ததாக இந்த வாரம் எங்களுடைய கணித பாடாசிரியர், விஞ்ஞான பாடாசிரியர், கல்வி பொதுத்தராத சாதாரண அந்த மார்க்கிங் எக்ஸாமினர்ஸாக தெரிவு செய்யப்பட்டதுனால தகவல்களை கொஞ்சம் சரியாக பகிர முடியவில்லை சார். அதுக்கு நாங்கள் அடுத்து வரும் காலங்களில் அது சரியாக செய்யக்கூடியதாக இருக்கும் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. உண்மையில உங்களோட பாடசாலை நாங்கள் ஆரம்பத்துல அந்த ஓலவலுக்கு ஆரம்பிச்சு இப்ப 2வது தொடர்ச்சியும் கூட வச்சிருக்கோம் மையம் திட்டத்துல. அப்ப அந்த பழைய பிள்ளைகள்கிட்ட கூட நீங்க கருத்தை வாங்கி இப்ப இருக்கிற பிள்ளைகள் பெற்றோருக்கு அந்த கருத்தை பரிமாறணும். ஏற்கனவே திட்டத்துல பயனடைஞ்சு இப்ப ஓலவல் எக்ஸாம் எடுத்திருக்கிற பிள்ளைகள் இந்த சில பெற்றோர் ஆசிரியங்க கூட்டத்தாவே கூப்பிட்டு தாங்கள் இதில் சாப்பிட்டு படிச்சதால போன முறை தாங்கள் எப்படி நன்மை அடைஞ்சா எப்படி பயனா இருந்ததுன்னு அவ சொல்லிக்க அந்த பெற்றோருக்கு அந்த ஒரு நம்பிக்கை வரும், எங்கட பிள்ளைக்கு இப்படி இதெல்லாம் வருமானு சொல்லி. அப்ப நாங்கள் சொல்றதை விட அதை பயனடைஞ்ச பிள்ளைகளே இந்த திட்டம் இந்த உணவு வளங்களோட நாங்கள் கட்டுதால என்ன நன்மை வந்தான்னு சொல்றது சில நேரம் ஒரு வினத்திலான செய்தியா இருக்கும். அதையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி சார். நன்றியா. ஓகே சார், நிச்சயம் செய்ய முடியும் சார். ஓகே, நன்றி. அடுத்தது மன்னர் மடுக்கரை GTMS 206 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 16 ரூபா 66% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 9616 ரூபா. சிறிய முன்னிறப்போடு அனுப்பிக்கப்படும். இந்த திட்டம் இந்த கடந்த வாரத்துல 2 நாள் தான் உணவு வழங்கப்பட்டிருந்தது. இப்ப ஆரம்பிச்சிருக்கிறீங்க விடுமுறைக்கு பிறகு. மேடம் இருக்கிறீங்களா? மடுக்கரை டீச்சர் சொல்லுங்க. டீச்சர், திட்டம் நீங்கள் ஒரு நீண்ட இடைவெளின்னு சொல்லலாம். அந்த பாடசாலை விடுமுறைக்கு பிறகு பரீட்சைகள் நடைபெற்றதாலையும் உங்களோட ஊர்ல நடந்த சில அசம்பாதங்களாலையும் தொடர்ந்து செய்யலாம் இருந்து இப்ப 2 நாளைக்கு மட்டும் தான் 2 நாள் தான் கொடுத்துருக்கீங்க. இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு உங்களுக்கு சவால் இருக்குதா? சிறப்பா முன்னெடுக்கிற என்ன திட்டங்களை வச்சிருக்கீங்க? பேரண்ட்ஸோட பங்களிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு. ஏன்னா அதுல அந்த ஏரியாவில நிறைய பேரண்ட்ஸ் வேலைக்கு போறதால அவங்களோட சமைக்க வர அளவு அது குறைவா இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட்டணும். நாங்க மீட்டிங் ஏற்கனவே வச்சு நாங்கள் திருப்பி ஒரு மீட்டிங் போட்டு ஒர்க் சம்பந்தமா கதைக்கணும் இருக்கிறோம். அப்ப அந்த பேரண்ட்ஸோட சமையலுக்கு கூப்பிடுற விதத்தை கூட்டணும். அவங்க வேலைக்கு போறதால குறைவா இருக்குது. அதான் சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே. அப்ப இதுல ஒரு விடயத்தை அன்றைக்கு முரளி அண்ணன் சொன்னவர், நானும் திருப்பி தான் சொல்றேன்டா, பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு உணவை தயாரிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் அவள் வேலைக்கு போயிடும். வேலைக்கு போற பெற்றோர பிள்ளைக்கு வீட்டுல உணவு வளங்கள் எந்த தடையும் இருக்காது, கஷ்டம் இருக்காது. அப்ப அது பொருளாதாரத்துல வளர்ந்ததான் நாங்க பார்ப்போம். இப்ப நாங்கள் செய்யற உதவிகள் அதாவது வறுமை திறமைக்கு தடையா இருக்கக்கூடாது எண்ணக்கருவுக்கு கீழே பெற்றோர் வேலைக்கு போயினா பொருளாதார வசதி இருக்கீங்க. பொருளாதார வசதி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஐயம்பட்டு உணவு திட்டத்தில் உணவு வழங்கக்கூடிய தேவையில்லை. நாங்கள் இந்த வளத்தை வேற பாடசாலைகளை நோக்கி நகர்த்தலாம். ஒன்று. 2வது, வறுமை இருந்தும் தேவை இருந்தும் பெற்றோர் அசமந்த போக்கு இருந்தால் அந்த இடத்துல அதற்கு புரிய வைக்க பார்க்கணும். 2 வகையில புரிய வைக்கலாம். ஒன்று, நீங்க சொல்ற மாதிரி பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தை கூட்டி அந்த விளங்கப்படுத்தலாம். அல்லது ஒரு குறிக்கப்பட்ட தினத்துல பெற்றோர் வரையிலையோ அன்றைக்கு உணவை கொடுக்காதீங்க. டீச்சர்ஸ் நீங்க தயவு செய்து சமையல் கடமையில ஈடுபடாங்கன்ட்டு அது நிச்சயமா வேற பிரச்சனையை கொண்டு வரும். எக்காரணம் கொண்டும் ஆசிரியர் கடமை நேரத்துல சமையல் பணியில ஈடுபடாதீங்க. ஏன்னா நீங்கள் மன ரீதியில பிள்ளைகள் பாவம் பசின்னு சொல்லி நினைச்சாலும் கூட அதை செய்ய வரைக்கும் சில நேரத்துல வேற நிர்வாக பிரச்சனையை கொண்டு வரும். எதேச்சியாக ஒரு கல்வி அதிகாரியோ டிபார்ட்மெண்டோ இந்த பாடசாலை கடமையில ஆசிரியர் சமையல் இருந்தால் அந்த திட்டத்துக்கே அது பிரச்சனையா வரும். உங்களுக்கும் அது பிரச்சனையா முடியும். செய்யாதீங்க. அது உங்களோட பாதுகாப்பு. 2வது, அன்றைய தினம் உணவு வழங்காட்டி அந்த பிள்ளைகள் பசியோட வீட்டை போய்க்க பெற்றோரை சொல்ல உடைய சாப்பாடு தரலையே சமைக்கிறதுக்கு வர அம்மா வரையில
அவ சமூகத்துல ஒரு இன்டராக்டான ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுங்க. இப்ப 4 பிள்ளை போய் சொல்லுது சாமான் இருக்கு சமைக்கிறாங்க பெற்றோர் வரையிலையான்னு சொன்னா சமூகம் தான் நாங்க உணர வேணுமோ. நாங்க வசதியை கொடுக்குறோம், வாய்ப்பா கொடுக்குறோம், பலத்தை கொடுக்குறோம். அவைக்கு வந்து செய்யற அந்த பிள்ளை பசியோட போய் வீட்டை சமூகத்துல கதை கேட்கதான் அந்த உணர்வு வந்து பெற்றோர் மத்தியில வரும். பட் உண்டு மென்போக்கா இருக்கலாம், வெண்போக்கா இருக்கலாம். திட்டத்தை நாங்கள் புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கு. 2 வழியிலையும் புரிய வைக்கணும். தன்மையா கூப்பிட்டு கதைக்கலாம், அடுத்தபடி வந்து உணவை நிப்பாட்டி வைக்கலாம். நிப்பாட்டி வைக்க பிள்ளையாண்டைக்கு சொல்லலாம், அன்றைக்கு இந்த வகுப்புல இந்த குறிக்கப்பட்ட பெற்றோருக்கு ட்ரெயின் வரையில. அப்ப அந்த குறிக்கப்பட்ட பிள்ளை போய் வீட்டை சொல்லும், உண்டே அம்மா நீங்க வராதாலும் இந்த பள்ளிக்கூடத்துல சாப்பாடு இல்லை, பிள்ளைகளோட பசியில போயினேன். அப்ப இந்த பிள்ளை நாளைக்கு மற்ற பெற்றோர் விட மாட்டேன். அப்படி வராட்டி அந்த பெற்றோர் இன்னொரு பெற்றோட சொல்லுவீங்க, நீங்க போங்க நாளைக்கு நாங்கள் வாரோம். அவைக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்படுத்தும். அப்ப நீங்களும் அந்த இடத்தை நீங்க ஃபீல் பண்ண வலிக்கிடாதீங்க. பெற்றோர் வராட்டி நீங்கள் உடனே ஒரு இதுல செய்ய வலிக்கிடாங்க, அது உங்களுக்கு கஷ்டம். ஏன்டா அது பாடசாலையில வேலைப்பட கூட அப்புறம் இதுக்கு மேலதிகமா இந்த வேலைப்படுவதை நீங்க சுமக்காதீங்கோ. அதை கவனமாயிருங்க. நன்றி டீச்சரா, நன்றி. உங்களுக்கான முன்னிறப்போடு அனுப்பி வைப்போம். அடுத்தது வந்து மல்லாவி மகாவித்தியாலயம் இப்ப திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 2-3 நாளைக்கு முதல் 199 மாணவர்கள் 14.64 சராசரி செலவு, கையிருப்பு 22,080 ரூபாய். இந்த பாடசாலை சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்களா மல்லாவி GTMS மல்லாவி மகாவித்தியாலயம்? ஓகே, திருப்பி வரேன். 3 பாடசாலை சார்பில் திருப்பி கேட்கிறோம். கச்சராமடு மாமடு பாடசாலை சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்களா திருப்பி? கச்சராமடு மாமடு யாழ்ப்பாணம் கொட்டடி. ஓம் சார் இணைஞ்சிருக்கிறோம். எந்த பாடசாலை? ஓகே சார், நன்றி சார். இணைஞ்சாக்கு நன்றி. ஆரம்பத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, உங்களோட பிரச்சனை வாரம் அந்த பாடசாலை. ஓகே, அப்ப கொட்டடி பாடசாலை, இந்த பாடசாலையில இப்ப ஐயமூட்டு திட்டத்துக்கு பிறகும் இந்த நவீன திறன் வகுப்பறைகள் அமைச்சா பிறகும் இந்த பாடசாலை சூழ்நிலையும் பாடசாலையும் சமூகத்தின பயணங்களும் இப்படி போய் கொண்டது சார். ஓம் சார், கொட்டடியில எல்லாம் பிள்ளைகளின் வரவில மாற்றம் இருக்கு சார். ஆனா இந்த பெற்றோரின் பங்களிப்புன்றது மிக பிரச்சனையான ஒரு விடயமாட்டான் அங்க இருக்குது. மற்ற பாடசாலை தலைமைத்துவமும் இன்னும் ஒரு சரியான முறையில வராதபடியா இப்ப ஆசிரியர் எல்லாரும் சேர்ந்துதான் பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில பள்ளிக்கூடம் நான் என்னன்னு சொல்றது, இன்னும் சரியான முறையில ஒரு சரியான ஒழுங்குல வரையிலேன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா ஐயமட்டோனுக்கு பிறகு நியாயமான முன்னேற்றம் இருக்கு, பிள்ளைகளின் வரவில முன்னேற்றம் இருக்கு. மற்ற திறன் வகுப்பறையும் எங்களோட டிஜிட்டல் போர்டும் பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பத்தக்க ஒன்றா இருக்கு. அதால கல்வியில சில மாற்றங்கள் இருக்கு. இந்த முறை நடந்த பரீட்சையிலே 6ஆம் ஆண்டு மாணவன் கணிதத்துக்கு 92 எடுத்தாருண்டா அந்த திறன் வகுப்பறை அவருக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருந்திருக்குன்றதான் நான் நினைக்கிறேன். அந்த மாணவன்ல டக்குன்னு ஒரு மாற்றம் வந்திருக்காங்க. அப்படி சில முன்னேற்றங்கள் இருக்காங்க. உண்மையில ஐயமட்டோன்ற செயல் திட்டம் அங்கே ஒரு இன்றியமையாத ஒன்றாதான் வேற இருக்குது. ஆனா இன்னும் பள்ளிக்கூடம் ஒரு நல்ல ஒரு ஒழுங்குக்கு வரையிலேன்னு சொல்லுவேன் நான். இன்னும் அந்த குறையல் உண்மையில அதுகளுக்கு நாங்க செய்யல. நிர்வாகம் சம்பந்தமான விடயங்கள் ஐயமட்டும் நாங்கள் இப்போ வந்து கல்வி அதிகார நிர்வாகத்துல நாங்க தராதுறையில. அப்ப அது வந்து நிர்வாகம் சம்பந்த பணி சார். இப்ப அது வந்து கல்வி அதிகாரிகளும் நீங்களும் இணைஞ்சு அதை இந்த பிரச்சனையா நீங்களும் பார்க்கணும். ஆனா எங்கட திட்டத்தின்படி உணவு வழங்கப்படுவது பிள்ளைகள் பாடசாலை கற்கின மேலதிக வகுப்பு நடக்கிறன்றது எங்கட திட்டம். அதாவது நாங்கள் பாடசாலைக்கு ஒரு துணையான உதவி செய்கிற மொழிய பிரதானமான பங்காளர்கள் நாங்கள் இல்லை, அது கல்வி அதிகாரிகளும் அரசாங்கம். அப்ப எங்கட உணவு முன்னேற்றம் இருக்கு சார். அதான் தேவை சார். இப்ப உணவு வழங்குறதால பிள்ளைகள் பாடசாலைக்கு வரியின மேலதிக கற்றல ஈடுபடினா அது எங்களுக்கு வெற்றி சார். எங்கட நோக்கம் அதுதான். பிள்ளைகளை நாங்கள் பாடசாலைக்குள்ள வரவேற்கிறோம், உணவை வழங்குறோம், சமூக பங்களிப்பை பெறுறோம். ஆனா இதுல கவலைக்குரிய பெற்றோர பங்களிப்பை நீங்கள் எப்பவும் உச்சமா வச்சிருக்க வேணும். ஏனென்றா 100% எந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஊதியம் கொடுத்து உணவு தயாரிக்கிறதுக்கு ஒரு காலம் 100% அனுமதிக்க மாட்டோம். உணவு தயாரிக்கிறதுக்கு பெற்றோருக்கோ வெளியாளுக்கோ சம்பளம் கொடுத்து செய்யலாம், அது நோக்கம் இல்லை. அது அப்படி போனா திருப்பியும் நாங்கள் கையேந்திர சமுதாயத்தை உருவாக்குறோம். எங்களோட நோக்கம் அது இல்லை. இந்த எத்தனையோ அமைப்பு உதவி செய்யலாம், ஆனா எங்கட அமைப்பு தனித்துவமா இருக்கிறோம். என்னன்னா நாங்கள் எங்களோட சமூகத்தை சொந்த காலில் நிக்க வைக்க வேணும். நாங்கள் ஒரு கை கொடுக்கும் நிலைக்கு மாறணும். எங்களோட சமுதாயம் காலங்காலமாக வந்து கையேந்தி கொண்டு போகக்கூடாது. எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நாங்க வாழ்ந்த சமுதாயம், கொடுத்த சமுதாயம், திருப்பி அதுக்கு நாங்க பழக்கப்படக்கூடாது. இந்த நன்கொடைகள், இலவசங்கள், வெளிநாட்டு உதவி என்று எதிர்பார்க்கக்கூடாது. நாங்கள் எங்களோட சொந்த காலில் நீங்க நிக்கிறீங்க. நாங்க நாடு விட்டு வந்தாலும் நீங்க நாட்டுல வாழ்றீங்க, உங்களுக்கு சுய கௌரவம் இருக்கு. அந்த நிலையை நீங்க உருவாக்கணும். அதான் நாங்க விரும்புறோம். அதுக்கு சமூக முனையம் இது ஒரு ஆரம்ப புள்ளியா வச்சுக்கொள்ளணும். அதான் திருப்பி சொல்றோம். நன்றி சார், நன்றி.
மல்லாவி மகாவித்தியாலயம் இணைஞ்சிருக்கிறீங்களா? இல்ல. அப்ப மல்லாவிக்கான நிதி பங்களிப்பு நிச்சயமாக அனுப்பி வைக்கப்பட மாட்டாது. தச்சராமடு மாமடுக்கான நிதி பங்களிப்பும் நிச்சயமாக இந்த 2 வாரத்துக்கு தரமாட்டோம், அனுப்ப மாட்டோம். நீங்கள் தொடர்ந்து இயங்கினால் அடுத்த வாரம் 2 வாரத்துக்கு பிறகு நிதி பங்களிப்பு கூட்டத்துக்கு பிறகு அந்த நிதி பங்களிப்பு வழங்கப்படும். நன்றி. முரளி அண்ணா, நீங்கள் முடிவு கொண்டுலாம் முரளி அண்ணா அன்மியூட் பண்ணிட்டேன்னா 5 மினிட்ஸ் இருக்கணும். வணக்கம். மீண்டும் என்னென்னா உண்மையில இதுல வந்து சில விடயங்கள் கொஞ்சம் ஆதங்கமாக ரூபன் சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். நாங்கள் வந்து உணவு என்கின்ற விடயத்துல பெற்றோர் சமைப்பதை எதிர்பார்க்கிறோம். உங்களோட மீட்டிங்கள்ல நீங்க ஒன்றை சொல்லலாம், ஒரு பெற்றோர் எத்தனை கிழமைக்கு ஒருக்கா வந்து சமைக்க வேண்டி வரும். இப்ப நாங்க ஒரு மாதம் ஒரு 2 கிழமையில 5-10 நாளுண்டா 10 நாளுக்கு நீங்க ரோஸ்டர் போடைக்க சில விட ஒரு மாதத்துக்கு ஒருக்காத்தான் வருமே அவர் பெற்றாருக்கு. அப்ப அந்த விடயத்தை நீங்கள் வடிவா சொல்லுங்க. நீங்கள் ஒரு நாள் சமைக்கிற மூலம் உங்களோட பிள்ளைக்கு 15-10 நாளும் சாப்பாடு கிடைக்கும். அப்ப உண்மையில அந்த மாதிரியான கருத்துக்களை வைக்க சொல்லுங்க. நீங்கள் ஒரு நாளோ 2 நாள் உங்களால் இயலுமானதை வந்து செய்கிறது வந்து எங்களுடைய தொடர்ச்சியான மாணவர்களுக்கான உணவை கொடுக்குறோம், மாணவர்கள் பாடசாலை தக்க வைக்கிறோம். நீங்க வேலையில கன்சன்ட்ரேட் பண்ணணும். எனவே அது ரூபன் படியை சொல்லிட்டேன். உங்களுக்கும் அது தெரியும். எங்களில் நான் இதை திருப்பி சொல்ல விரும்பல. மற்றது தொடர்ச்சியாக முயற்சிகள் எடுங்கோ. முயற்சிகள் எப்பவுமே வெற்றியை தான் தரும். அதற்கு எங்களுடைய வாழ்த்துகளும். நாங்கள் உங்களோட அனுசரணையா தொடர்ந்து இருப்போம். அப்ப இன்று வந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி. தொடர்ந்து அடுத்த இன்னும் 2 வாரங்கள்ல உங்களை திருப்பியும் நேரடியா இந்த மீட்டிங்ல வரவழைப்போம். நன்றி எல்லாருக்கும். நன்றி. நன்றி. இடைஞ்சு கொண்ட அதிபர் எல்லோருக்கும் நன்றி. சரியாக 7:30 நேர கட்டுப்பாடு என்பதும் இங்கே ஒரு நிர்வாக செயற்பாடு தான். சரியாக 7:30 நாங்கள் இனிதான் இந்த நிறைவு செய்கிறோம். அடுத்த 2 வாரத்துல மீண்டும் 2வது சனிக்கிழமை காலை 6 மணிக்கு சந்திப்போம். இடைஞ்சு கொண்ட எல்லோருக்கும் மீண்டும் இருவர கூப்பினா நன்றிகள். நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி சார்.